संगम युग का सबसे महत्वपूर्ण अंश शिव बाबा की प्रत्यक्षता। Selected point number 3254 3254 சங்கம் யுகத்தின் மிகவும் மகத்துவமான பகுதி சிவபாபாவின் பிரத்யக்ஷதா. आखिर किन तरीकों से होगी शिव बाबा की प्रत्यक्षता? கடைசியாக எந்தெந்த விதத்தில் சிவபாபாவினுடைய வெளித்தோன்றுதல் ஏற்படும்? गुप्त पुरुषार्थ, गुप्तமான புருஷார்த்தம். அவங்க கேக்குறாங்க, தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கான முறை என்ன? பிரத்யக்ஷம் செய்வதற்கான விதம் என்ன? विदेशी बाप को प्रत्यक्ष करते हैं. விதேசிகள் தந்தையை பிரத்யக்ஷம் செய்கிறார்கள். करते हैं कि नहीं? செய்கிறார்களா இல்லையா? है? करते हैं या नहीं करते हैं? செய்கிறார்களா இல்லையா? स्वदेशी प्रत्यक्ष नहीं करते. ஸ்வதேசிகள் பிரத்யக்ஷம் செய்வதில்லை. कौन प्रत्यक्ष करते हैं? विदेशी बाप को प्रत्यक्ष करते हैं. விதேசிகள் தான் வந்து தந்தையை பிரத்யக்ஷம் செய்கிறார்கள். तो विदेशियों ने बाप को कैसे प्रत्यक्ष किया? ஆகவே விதேசிகள் தந்தையை எப்படி பிரத்யக்ஷம் செய்தார்கள்? है? सदा काल के लिए प्रत्यक्ष करते हैं या अल्पकाल के लिए प्रत्यक्ष करते हैं? எப்பொழுதற்காகவே பிரத்யக்ஷம் செய்கிறார்களா இல்லையானால் குறைந்த காலத்திற்காக பிரத்யக்ஷம் செய்கிறார்களா? सदा काल के लिए प्रत्यक्ष करते हैं. है? अल्पकाल के लिए प्रत्यक्ष करते हैं. குறைந்த காலத்திற்காக தான் அவர்கள் பிரத்யக்ஷம் செய்கிறார்கள். जो दिखावा किया जाता है उससे अल्पकाल की प्राप्ति होती है. நாம் என்ன ஷோ ஆஃப் செய்கிறோமோ அதன் மூலமாக குறைந்த காலத்திற்கான பிராப்தி தான் கிடைக்கிறது. और जो गुप्त पुरुषार्थ किया जाता है மற்றும் எந்த குப்தமான புருஷார்த்தம் செய்யப்படுகிறதோ उससे सदा काल की प्राप्ति होती है. அதன் மூலமாக எப்பொழுதற்காகவும் பிராப்தி ஏற்படுகிறது. बीके की पढ़ाई में बेसिक नॉलेज में बाप को प्रत्यक्ष किया. பிகேவின் படிப்பில் பேசிக் நாலேஜில் தந்தையை பிரத்யக்ஷம் செய்தார்கள். दिखावा ज्यादा किया या गुप्त पुरुषार्थ किया? ஆனால் அதிகமாக ஷோ பண்ணாங்களா இல்லையானால் குப்தமான புருஷார்த்தம் செய்தார்களா? दिखावा ज्यादा किया. அதிகமாக ஷோ பண்ணாங்க. प्रत्यक्ष करने वालों में जगदीश का नाम सबसे आगे रखा गया. பிரத்யக்ஷம் செய்யக்கூடியவர்களில் ஜெகதீஷனுடைய பெயர் அனைத்து பெயரை விட முன்னால் வைக்கப்பட்டது. वो प्रत्यक्ष करने में फेल हो गया அவர் பிரத்யக்ஷம் செய்வதில் ஃபெயில் ஆகிவிட்டாரா या पास हो गया? இல்லையானால் பாஸ் ஆகினாரா? फेल हो गया. ஃபெயில் ஆகிவிட்டார். इसलिए बाप को प्रत्यक्ष करने का तरीका है गुप्त पुरुषार्थ करना. அதனால் தான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கான முறை என்னவென்றால் குப்தமான புருஷார்த்தம் செய்வது. हमारा दान गुप्त हो. நம்மளுடைய தானமும் குப்தமாக இருக்க வேண்டும். एक हाथ देने वाला दूसरा हाथ लेने वाला. ஒரு கை கொடுக்கக்கூடியது இன்னொரு கை வாங்கக்கூடியது. तीसरे को पता न चले. மூன்றாவது யாருக்குமே தெரியக்கூடாது. चाहे वो धन का दान हो, பலே அது பணத்தினுடைய தானமாக இருந்தாலும் சரி, चाहे वो ज्ञान का दान हो, चाहे वो பலே तन அது ஞானத்தினுடைய தானமாக இருந்தாலும் சரி, का दान हो. உடலினுடைய தானமாக இருந்தாலும் சரி, तन का भी दान किया जाता है. உடலையும் தானம் செய்யப்படுகிறது. बाल बच्चे यज्ञ में अर्पण कर दिए, वो क्या हुआ? குழந்தை குட்டிகளை யக்னத்தில் அர்ப்பணை செய்து விட்டார்கள். அது என்னவாகியது? तन का दान हो गया. உடலினுடைய தானமாகியது. जितना गुप्त करेंगे எவ்வளவுக்கு எவ்வளவு குப்தமாக செய்வோமோ उतना उसकी पावर ज्यादा होगी.
அவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கு பவர் இருக்கும். याद भी एक होती है गुप्त याद। நினைவு கூட ஒண்ணு குப்தமான நினைவு இருக்கு. कोई को पता ही नहीं चलता कितना याद करता है। யாருக்குமே தெரியவே வருவதில்லை எவ்வளவு நினைவு செய்கிறார்கள் என்று. और एक होती है दिखा दिखा के याद। இன்னொன்னு சும்மா அனைவருக்கும் காமித்து கொண்டு நினைவு செய்கிறார்கள். तो दिखावे की याद में ताकत नहीं होती है। ஆகவே ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய நினைவில் சக்தி இருப்பதில்லை. जैसे महबूब और महबूबा होते हैं, எப்படி காதலன் காதலி இருக்கிறாங்க, वो दुनिया को अपनी याद दिखाते हैं या अंदर अंदर याद आती रहती है? அவர்கள் உலகத்திற்கு அந்த நினைவை காமிக்கிறார்களா இல்லையானால் உள்ளுக்குள்ளே நினைவு வந்து கொண்டே இருக்கிறதா? अंदर अंदर याद आती रहती है। உள்ளுக்குள் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. ऐसे ही हमारी याद அதே போல்தான் நமது நினைவு चलते நடந்து கொண்டு, फिरते திரிந்து கொண்டு, उठते बैठते खाते எழுந்து கொண்டு, அமர்ந்து கொண்டு, சாப்பிட்டு கொண்டு लगन लगी रहे अंदर से, உள்ளுக்குள் அந்த ஈடுபாடு ஏற்பட வேண்டும். दूसरों को पता ही नहीं लगे ये क्या कर रहा है। மற்றவங்களுக்கு தெரியவே வரக்கூடாது இவங்க என்ன செய்கிறார்கள் என்று. ऐसे जो गुप्त पुरुषार्थी होंगे இப்படி யாரு குப்த புருஷார்த்தியாக இருப்பார்களோ वो बाप को जल्दी प्रत्यक्ष करेंगे, அவர்கள் தந்தையை சீக்கிரமாக பிரத்யக்ஷம் செய்வார்கள், पूरा प्रत्यक्ष करेंगे। बाप का முழுமையாக பிரத்யக்ஷம் செய்வார்கள். परिचय देकर தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து बाप की प्रत्यक्षता के लिए सिर्फ ग्लानी से ही होगा ना, कुछ ऐसा कोई महान कार्य करके दिखाना पड़ेगा? ग्लानि करना அவங்க கேக்குறாங்க, பாபாவினுடைய பிரத்யக்ஷதா வெறும் அவதூறம் மூலமாக தான் ஏற்படுமா இல்லையானால் ஒரு பெரிய வேலை செய்து காமிக்கணுமா? शुरू करो तो पता चलेगा। हम बोला ना कि ऐसा कोई महान பாபா சொல்றார், நீங்க அவதூறம் செய்ய தொடங்குங்கள், உங்களுக்கு தெரிய வரும். कार्य करके दिखाना पड़ेगा हम बच्चे, हाँ तभी प्रत्यक्षता होगा। हाँ, तो जो बच्चे होंगे वो बाप का गायन करेंगे, महिमा करेंगे। யார் குழந்தைகளாக இருப்பார்களோ அவர்கள் தந்தைக்கு பாடல் பாடுவாங்க, மகிமை பாடுவார்கள். और जो बच्चे नहीं होंगे वो ग्लानि करेंगे। யார் குழந்தைகளாக இருக்க மாட்டார்களோ அவர்கள் அவதூறம் செய்வார்கள். दोनों में संघर्ष होगा। இருவருக்கு நடுவில் மோதல் ஏற்படும். और जो सच्ची बात होगी सोई प्रत्यक्ष होगी। எது உண்மையான விஷயம் இருக்கோ அதுதான் வெளி தோன்றும். सच्चाई जो है वो आखिरी सर के ऊपर चढ़ करके बोलती है। உண்மை எது இருக்கிறதோ அது கடைசியாக தலைமையில் ஏறிக்கொண்டு பேசும். ये नहीं देखा जाता कि सच्चे कितने हैं और सच्चे कितने लोग बोलते हैं। இது பார்க்கப்படாது எத்தனை பேர் உண்மையானவங்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் உண்மையை பேசுகிறார்கள். भले मुट्ठी भर पांडव हो, பலே ஒரு கைப்பிடி அளவில் பிராமணர்கள் பாண்டவர்கள் இருக்கிறார்கள். लेकर अगर उन पांच पांडवों की बात में सच्चाई है ஒருவேளை அந்த பஞ்ச பாண்டவர்களின் விஷயத்தில் உண்மை तो இருந்தால் सच्चाई भले वर्तमान में दबा ली जाए, பலே அந்த உண்மையை இப்பொழுது இந்த காலத்தில் அதை நாம் அமித்தி விடலாம் और दबाता ही रहे। மற்றும் அதை அமித்திக் கொண்டே இருக்கலாம். और एडवांस पार्टी के मुखिया और उनके फॉलोअर्स மற்றும் அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய தலைவர், அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய ஃபாலோவர்ஸ் आदि से लेकर के अंत तक अभी भी दबाए जाते हैं। ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது கடைசி வரை கூட அவர்களை அமுக்கிக் கொண்டே தான் இருக்கிறார்கள். दबाए जा रहे हैं, समाज के द्वारा दबाए जा சமுதாயத்தின் மூலமாக அவங்களை அமுக்குறாங்க, रहे हैं, परिवार के द्वारा दबाए जा रहे हैं, குடும்பத்தினர் அவங்களை அமுக்குறார்கள், माँ बाप के द्वारा दबाए जा रहे हैं, அம்மா அப்பா மூலமாக அமுக்கப்படுகிறார்கள், तथाकथित ब्राह्मणों के द्वारा दबाए जा रहे हैं। பெயருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்களின் மூலமாக அமுக்கப்படுகிறார்கள். फिर भी அப்பொழுது கூட वो नेस्त नाबूद नहीं हो सकते, அவர்கள் वो அழிய மாட்டார்கள். स्थायी रहेगा और तब तक அந்த உண்மை நிலைந்திருக்கும் மற்றும் அப்பொழுது வரை நிலைந்திருக்கும். स्थायी रहेगा जब तक वो सत्य सबके सर के ऊपर चढ़कर न बोले। எப்பொழுது வரை அந்த உண்மை அனைவரின் தலைமையில் ஏறி நின்று பேசாதோ அப்பொழுது வரை அது இருக்கும். कैसे बोलेगा? எப்படி பேசும்? ऐसे बोलेगा, दुनिया तो है लोक लाज के अंदर मरने वाली, இப்படி பேசும். संग
दुनिया तो है लोकलाज के अंदर मरने वाली। உலகம் வந்து மான மரியாதைக்குள் இறக்கக்கூடியதாகும். क्या என்ன? बड़े बड़े गुरु लोगों से लेकर के பெரிய பெரிய குருக்களில் இருந்து और जो भी फॉलोअर्स भक्त हैं बड़े बड़े, யாரெல்லாம் ஃபாலோவர்ஸ் பக்தர்கள் இருக்கிறார்கள் பெரிய பெரியவர்கள் वो सब लोकलाज में मरते हैं। அவர்கள் அனைவரும் மான மரியாதையில் இருக்கிறார்கள். ब्राह्मणों की दुनिया में भी गुरु बैठे हुए हैं, பிராமணர்களின் உலகத்திலும் கூட குருக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். वो सब लोकलाज में मरने वाले हैं। அவர்கள் அனைவருமே மான மரியாதையில் இறக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். सच्चाई के पीछे मरने वाले नहीं है। जो உண்மைக்கு பின்னால் இறக்கக்கூடியவர்கள் இல்லை. दुनिया भस्म होने वाली है, எந்த உலகம் வந்து எரியவிருக்கிறதோ उस भस्म होने वाली दुनिया की लोकलाज उनको ज्यादा रहती है। அவங்களுக்கு அந்த சாம்பல் ஆக்கக்கூடிய உலகத்தினுடைய மான மரியாதை அதிகமாக இருக்கிறது. इसलिए वो सच्चाई को पकड़ नहीं सकते। அதனால்தான் அவர்களால் அந்த உண்மையை பிடிக்க முடியாது. आखिर शरीर तो छोड़ते हैं। ஆனால் கடைசியாக அவர்கள் உடலை விடுகிறார்கள் இல்லையா? कुमार का दादी ने, जगदीश भाई ने आखिरी शरीर तो छोड़ा। குமாருக்கா தாதி ஜெகதீஷ் கடைசியில் அவங்க உடலை விட்டார்கள் இல்லையா? छोड़ा या नहीं छोड़ा? விட்டார்களா இல்லையா? शरीर छोड़ने के बाद लोकलाज रह जाती है या लोकलाज के बंधन से आत्मा मुक्त हो गई? உடலை விட்ட பிறகு அவங்களுக்கு மான மரியாதை இருக்கிறதா, இல்லையானால் மான மரியாதையில் இருந்து ஆத்மா வந்து விடுபட்டு விட்டதா? है? मुक्त हो गई। விடுபட்டு விட்டது. जब आत्मा मुक्त हो जाती है तो सच्चाई को जान लेती है எப்பொழுது ஆத்மா வந்து விடுபட்டு விடுகிறதோ அப்பொழுது அது உண்மையை தெரிந்து கொள்கிறது. और सच्चाई के ऊपर स्वतंत्रता पूर्वक चलने के लिए மற்றும் உண்மையின் மீது சுதந்திரமாக நடப்பதற்காக स्वतंत्र हो जाती है, சுதந்திரமாகி விடுகிறது. फिर किसी के बंधन में नहीं है। பிறகு எதனுடைய பந்தனத்திலும் இல்லை. वही आत्मा है, அதே ஆத்மாக்கள் தான் कोई के भी शरीर में प्रवेश होकर के யாருடைய உடலில் வேண்டாலும் பிரவேசமாகிவிட்டு उनके सर पर चढ़कर बोलती है। பிறகு அவங்களின் தலைமையில் ஏறி நின்று பேசும். बाप कहते हैं जहाँ भी लक्ष्मी नारायण का मंदिर हो, தந்தை சொல்கிறார் எங்க எல்லாம் லட்சுமி நாராயணனுடைய கோவில் இருக்கிறதோ, शिव का मंदिर हो, சிவனுடைய கோவில் இருக்கிறதோ, गंगा का कंठा हो, கங்கையினுடைய கரை இருக்கிறதோ, जहाँ भीड़ होती हो वहाँ सर्विस करनी चाहिए। எங்கு வந்து கூட்டம் இருக்கிறதோ அங்கு வந்து சர்வீஸ் செய்ய வேண்டும். संदेश तो जरूर देना चाहिए। கண்டிப்பாக சந்தேஷ் கொடுக்க வேண்டும். बाप की प्रतिष्ठा करने के लिए தந்தையினுடைய பிரத்யக்ஷத்தை செய்வதற்காக उन चैतन्य चित्रों को समझना पड़े और दूसरों को அந்த சைத்தன்யமான சித்திரங்களை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது மற்றும் மற்றவர்களுக்கு समझाना पड़े। புரிய வைக்க வேண்டும். अपनी बुद्धि रूपी पैकेट में ஆகவே தன்னுடைய புத்தி ரூபமான பாக்கெட்ல ये त्रिमूर्ति का चित्र पड़ा हुआ होना चाहिए। இந்த திருமூர்த்தியினுடைய சித்திரம் இருக்க வேண்டும். सबसे अच्छा कर्म है எல்லாத்தை விட நல்ல செயல் என்னவென்றால் क्या? என்ன ஆகும்? बाप का परिचय देकर बाप को प्रत्यक्ष करना। தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து தந்தையை பிரத்யக்ஷம் செய்வது. इससे अच्छा कर्म और कोई होता नहीं। இதை விட நல்ல கர்மம் வேற எதுவுமே இருப்பதில்லை. वाणी से अनुभव कराना यह साधारण विधि है। வாணியின் மூலமாக அனுபவம் செய்விப்பது இது சாதாரணமான முறையாகும். वाणी से प्रभाव डालने वाले दुनिया में भी अनेक हैं। வாணியின் மூலமாக பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உலகத்திலும் நிறைய பேர் இருக்கிறார்கள். लेकिन आपके वाणी की विशेषता यही है कि आपका बोल बाप से संबंध जोड़ने का अनोखा अनुभव कराता है। ஆனால் உங்களுடைய வாணியின் விசேஷத்தன்மை என்னவாகும் என்றால் உங்களுடைய சொற்கள் தந்தையோடு சம்பந்தத்தை இணைப்பதற்கான ஒரு அனுபவத்தை செய்விக்கிறது. आपका बोल தனிப்பட்ட அனுபவத்தை செய்விக்கிறது. आपकी याद दिलाए। உங்களுடைய சொற்கள் தந்தையினுடைய நினைவை வர வைக்கணும். आपके बोल बाप की महिमा अनुभव कराए। உங்களுடைய சொற்கள் தந்தையினுடைய மகிமையை அனுபவம் செய்விக்கணும். यही विशेषता प्रत्यक्षता का पर्दा खोलने का साधन है। இந்த விசேஷம்தான் பிரத்யக்ஷதாவினுடைய ஸ்கிரீனை திறப்பதற்கான சாதனமாகும். तो जिसकी दिल में सदा दिलाराम है, ஆகவே யாருடைய மனதில் எப்பொழுதுமே திலாராம் இருக்கிறாங்களோ उनके मुख द्वारा भी दिल का आवाज அவங்களுடைய வாயின் மூலமாகவும் மனதினுடைய சத்தம் दिलाराम को स्वतः ही प्रत्यक्ष करेगा। திலாராமை தானாகவே பிரத்யக்ஷம் செய்விக்கும். अव्यक्त वाणी 23 मार्च 1988 पृष्ठ 303 अंत। नामी ग्रामी लोगों के आवाज द्वारा பெயர் புகழ் கொண்ட
மக்களின் சத்தத்தின் மூலமாக बड़े आदमी जाग जाएं பெரிய மனிதர்கள் வீழ்த்தி கொண்டால் और सभा में बैठ सुनावे பிறகு சபையில் அமர்ந்து கொண்டு பேசினால் तो उनके पिछाड़ी बहुत ही ढेर आ जावे। பிறகு அவர்களுக்கு பின்னால் நிறைய பேர் வந்து விடுவார்கள்। कोई भी एमपी आदि बैठ तुम्हारी महिमा करे யாராவது எம்பி உட்கார்ந்து விட்டு உங்களுடைய மகிமையை செய்கிறார்கள் कि भारत का राजयोगिनी ब्रह्मा कुमारियों के सिवाय और कोई नहीं सिखला सकते। என்னவென்றால் பாரதத்தினுடைய ராஜயோகம் பிரம்மா குமாரிகளை தவிர வேறு யாராலுமே கற்பிக்க முடியாது। ऐसा कोई अभी निकला नहीं है। இப்பொழுது யாருமே இப்படி வந்து வெளியே வரவில்லை। ऐसा वीआईपी नहीं लाए हो। இப்படிப்பட்ட விஐபியை நீங்கள் கொண்டு வரவில்லை। ऐसा वीआईपी लाओ जो भारत की सरकार को उनका स्वागत करना पड़े। இப்படிப்பட்ட விஐபியை கொண்டு வாருங்கள் யாரை பாரதத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் அவர்களை வரவேற்க வேண்டும்। गवर्नमेंट तक आवाज जाना अर्थात आवाज बुलंद होना। கவர்மெண்ட் வரை நம்மளுடைய சத்தம் செல்ல வேண்டும், அப்படியானால் சத்தம் அனைத்து இடமும் பரவ வேண்டும்। अभी सारे विदेश में से कोई भी स्थान ऐसी सेवा करे। இப்பொழுது முழு விதேசத்திலும் ஏதாவது ஒரு இடத்தில் இப்படிப்பட்ட சேவையை செய்யுங்கள்। न चाहते भी भारत वालों के कानों में जबरदस्ती भी आवाज पड़े। விரும்பாமலும் பாரதத்தில் இருக்கக்கூடிய மக்களின் காதில் வலுக்கட்டாயமாக அந்த சத்தம் செல்ல வேண்டும்। जैसे कुंभकर्ण के चित्र में दिखाते हो ना, எப்படி நீங்கள் கும்பகர்ணனுடைய படத்தில் காமிக்கிறீர்கள் இல்லையா, अमृत कान में डाल रहे हैं அமிர்தத்தை காதில் நீங்கள் ஊத்துகிறீர்கள்। तो ऐसी सेवा हो, तब कहेंगे विदेश का आवाज भारत तक पहुंचा। அப்பொழுது இப்படிப்பட்ட சேவை நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது விதேசத்தினுடைய சத்தம் பாரதம் வரை வந்து சேர்ந்தது என்று। अभी छोटी छोटी तूतारिया तक पहुँचे हो। இப்பொழுது நீங்கள் சிறிய சிறிய நபர்களிடம் இருந்தால் நீங்கள் சென்றிருக்கிறீர்கள்। बिगुल बजाना पड़ेगा। இப்பொழுது ஊதலை ஊத வேண்டும்। अव्यक्त वाणी 19 मार्च 1981 पृष्ठ 72 मध्यादि। वाणी द्वारा मेलों में सेवा तो करते हो, வாணியின் மூலமாக நீங்கள் திருவிழாக்களில் சேவையை செய்கிறீர்கள் தான், लेकिन अभी के समय अनुसार जो बाप दादा कहता आया है, ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நேரத்தின் அடிப்படை என்ன பாப்தாதா சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறார்। पहले भी कहा முதலிலும் சொன்னார் कि वारिस और नामी ग्रामी माइक। வாரிஸ் மற்றும் பேர் புகழ் கொண்ட மைக்। नामी ग्रामी का अर्थ ये है நாமி கிராமி அதாவது பேர் புகழ் கொண்டவர்களின் அர்த்தம் என்னவென்றால் कि उनके कहने का प्रभाव सुनने वालों पर पड़े। அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தின் பிரபாவம் கேட்கக்கூடியவர்களின் மீது ஏற்படணும்। ऐसे माइक तैयार करो, இப்படிப்பட்ட மைக்கை உருவாக்குங்கள்। ऐसे वारिसों का ग्रुप हर सेंटर। இப்படிப்பட்ட வாரிசுனுடைய குரூப் ஒவ்வொரு சென்டரிலும்। कितने सेंटर है यूपी में? யூபில எத்தனை சென்டர் இருக்கிறது? बहुत है ना, நிறைய இருக்கிறது இல்லையா? तो इतने वारिस निकालने चाहिए। ஆகவே இவ்வளவு வாரிசை வெளியே கொண்டு வர வேண்டும்। हिसाब करना कितने सेंटर हैं கணக்கெடுங்கள் எவ்வளவு சென்டர் இருக்கிறது என்று, और कितने वारिस बने हैं, மற்றும் எவ்வளவு வாரிஸ் வந்திருக்காங்க, और जितने वारिस बनना चाहिए उतने बने हैं, மற்றும் எத்தனை வாரிஸ் வந்து உருவாக வேண்டுமோ அத்தனை பேர் உருவாகி விட்டார்களா, या बनाने हैं? இல்லையானால் உருவாக வேண்டுமா? अगर बनाने हैं तो समय पर कोई भरोसा नहीं है। ஒருவேளை உருவாக்க வேண்டும் என்றால் நேரத்தின் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை। जल्दी से जल्दी वारिस और माइक, சீக்கிரமாக வாரிஸ் மற்றும் மைக்கு, जिनकी आवाज से अनेक आत्माओं के भाग्य की रेखा खुल जाए। இதனுடைய சத்தத்தின் மூலமாக நிறைய ஆத்மாக்களுடைய பாக்கியத்தின் ரேகை திறந்து விடணும்। क्योंकि आपने तो बहुत सेवा की। ஏனென்றால் நீங்கள் நிறைய சேவை செய்திருக்கிறீர்கள்। जो पुराने हैं उन्होंने बहुत सेवा की है। யாரு பழைய நபர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் நிறைய சேவை செய்திருக்கிறார்கள்। अभी और भी सेवा कराओ। இப்பொழுது இன்னுமே சேவையை செய்யுங்கள்। सेवा करने वाले तैयार करो। சேவையை செய்யக்கூடியவர்களை தயாராக்குங்கள்। प्रत्यक्षता तब होगी जब दूसरे सिद्ध करें। தந்தையினுடைய பிரத்யட்சத்தை எப்பொழுது ஏற்படும் என்றால் மற்றவர்கள் அதை நிரூபிக்க வேண்டும்। जैसे अभी तक जो सेवा की है तो औरों के अनुभव से आपका परिचय सुनकर
वृद्धि होती गई है। ஆகவே இப்பொழுது வரை நீங்கள் என்ன சேவை செய்திருக்கிறீர்களோ அதுல மற்றவர்கள் மூலமாக உங்களுடைய அனுபவத்தின் பரீட்சையை சொல்லிவிட்டு விருத்தி ஏற்பட்டிருக்கிறது। जब से औरों ने कहना शुरू किया है कि वहाँ तो स्वर्ग है, शांति है, प्यार है, तो एक दो का अनुभव सुनकर वृद्धि जल्दी हुई है। எப்பொழுதிலிருந்து மற்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்றால் அங்கு ஸ்வர்க்கம் இருக்கிறது, சாந்தி இருக்கிறது, அன்பு இருக்கிறது, ஆகவே இப்படி ஒருத்தரினொருத்தருடைய அனுபவத்தை கேட்டுவிட்டு விருத்தி ஏற்பட்டிருக்கிறது। तो यहाँ तक तो सेवा की है, ஆகவே இங்கு வரைக்கும் நீங்கள் சேவையை செய்திருக்கிறீர்கள், उसकी मुबारक हो। அதற்கு வாழ்த்துக்கள்। लेकिन आगे क्या करना है? ஆனால் இன்னும் முன்னால் என்ன செய்ய வேண்டும்? ऐसा समीप लाओ, இப்படி நெருக்கத்தில் கொண்டு வாருங்கள்। अलग में ज्ञान की मेहनत करो, தனியாக ஞானத்தின் உழைப்பை செய்யுங்கள்। संगठन में नहीं होगा, சங்கடனில் இது நடக்காது। लेकिन उसके लिए मेहनत कर संपर्क वालों को सेवा में लगाओ। அதற்காக உழைப்பை செய்துவிட்டு உங்களுடைய தொடர்பில் வரக்கூடியவர்களை சேவையில் ஈடுபடுத்துங்கள்। अभी धरनी तैयार की है, இப்பொழுது நீங்கள் பூமியை தயார் செய்திருக்கிறீர்கள்। अभी धरनी में परमात्म ज्ञान या परमात्म पहचान का बीज डालने का लक्ष्य रखो। இப்பொழுது அந்த பூமியில் பரமாத்ம ஞானம் இல்லையானால் பரமாத்மாவின் அறிமுகத்தின் விதையை போடுவதற்கான லட்சியம் வையுங்கள்। तो ये धरनी अभी तैयार की है, ஆகவே இந்த பூமி இப்பொழுது தயார் செய்திருக்கிறீர்கள்। हल चलाया है, अच्छी मेहनत की है, अभी இப்பொழுது கலப்பை உபயோகம் செய்திருக்கிறீர்கள், நல்ல உழைப்பு செய்திருக்கிறீர்கள்। ऐसा ग्रुप तैयार करो। இப்பொழுது இப்படிப்பட்ட குரூப்பை நீங்கள் தயார் செய்யுங்கள்। अव्यक्त वाणी तारीख 16 फरवरी 1996 पृष्ठ 125 आदि। संदेश देना वो भी जरूरी है, சந்தேஷ் கொடுப்பதும் அவசியமாகும், लेकिन संदेश वाहक बनाना ஆனால் சந்தேஷ் வாஹக் உருவாக்குவது वो भी आवश्यक है। அதுவும் அவசியமாகும்। क्वालिटी और क्वांटिटी दोनों की सेवा साथ साथ हो। குவாலிட்டி மற்றும் குவான்டிட்டி இது ரெண்டுத்தினுடைய சேவை கூடவே நடக்க வேண்டும்। बाप की प्रत्यक्षता तब होगी जब क्वालिटी वाले कार्य को और बाप को प्रत्यक्ष करें। தந்தையினுடைய பிரத்யக்ஷத்தை எப்பொழுது ஏற்படும் என்றால் குவாலிட்டியினுடைய வேலை மற்றும் தந்தையை பிரத்யக்ஷம் செய்யணும்। अव्यक्त वाणी तारीख 20 मार्च 2004 पृष्ठ 4 आदि। जो बाप दादा चाहते हैं कि எது பாப்தாதா விரும்புகிறார்? इम्पोर्टेंट पर्सन सामने आए, इम्पोर्टेंट पर्सन मुन्नाल वர வேண்டும்। कौन से वर्ग का कोई माइक तैयार हुआ है वो बताओ। எந்த குரூப்ல எந்த மைக் உருவாகி இருக்கிறது இதை நீங்கள் சொல்லுங்கள்। हर एक वर्ग का कोई ऐसा माइक तैयार किया है ஒவ்வொரு வர்க்கத்திலும் இப்படிப்பட்ட நீங்கள் மைக்கை உருவாக்கி இருக்கிறீர்களா? जो आप माइक बनो और वो माइक बने। என்னவென்றால் நீங்கள் மைக் ஆகணும், அவங்க மைக் ஆகணும்। क्या என்ன? अभी अंत समय चल रहा है, இப்பொழுது கடைசி நேரம் நடந்து கொண்டிருக்கிறது। तो अंत में माइक भी तो प्रत्यक्ष होना चाहिए। அப்பொழுது கடைசியில் மைக் கூட பிரத்யக்ஷமாக வேண்டும் இல்லையா? चारों ओर के निमित्त बने हुए आवाज बुलंद करने वाले बड़े माइक कहो या सेवा के निमित्त आत्माएं कहो या நான்கு புறமும் நிமித்தமாக இருக்கக்கூடிய சத்தத்தை பரவக்கூடிய பெரிய பெரிய மைக்குன்னு சொல்லுங்கள், இல்லையானால் நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்று சொல்லுங்கள்। यहाँ आए और हरेक अपने को अपने तरफ का मैसेंजर समझकर जाते हैं। जिस இங்கு வருகிறார்கள் மற்றும் அனைவரும் தன்னை தன் பக்கம் இருக்கக்கூடிய மெசஞ்சர் என்று புரிந்து கொண்டு செல்கிறார்கள்। तरफ के आए उस तरफ के मैसेंजर बने। எந்த பக்கத்திலிருந்து வந்திருக்கிறீர்களோ அந்த பக்கத்திற்கான மெசஞ்சர் ஆகியிருக்கிறீர்கள்। लेकिन चारों ओर के माइक आए और मैसेंजर बन जाए। ஆனால் நான்கு புறத்தில் இருக்கக்கூடிய மைக் வரணும் மற்றும் மெசஞ்சர் ஆகிவிடணும்। चारों तरफ हर कोने से ये मैसेज सर्फ को मिल जाए तो एक ही समय चारों ओर का आवाज निकले। इस நான்கு புறமும் இருக்கக்கூடிய நான்கு மூலைகளும் இருக்கக்கூடிய இந்த நான்கு மூலைகளில் இருந்தும் இந்த மெசேஜ் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும்। அப்பொழுது ஒரே நேரத்தில் நான்கு புறமும் இந்த சத்தம் வெளியே வரும்। इसको कहा जाता है बड़ा नगाड़ा बजना। இதைதான் பெரிய முரசு அடிப்பது என்று சொல்லப்படுகிறது। चारों ओर एक नगाड़ा बजे एक ही है।
நாலா பக்கமும் ஒரே முரசுதான் சத்தம் போட வேண்டும். இதுதான் ஒன்றாகும். एक है, तब कहेंगे प्रत्यक्षता का नगारा। அப்பொழுதுதான் பிரத்யக்ஷதாவின் முரசு என்று சொல்லப்படும். अव्यक्त वाणी तारीख 20 फरवरी 1984 पृष्ठ 143 अंक। टीवी चैनल्स, अखबार और अन्य साधनों द्वारा டிவி சேனல்ஸ் மற்றும் நியூஸ் பேப்பர் மற்றும் மற்ற சாதனங்களின் மூலமாக जितनी ताकत से प्रत्यक्ष कर सको எவ்வளவு சக்தியின் மூலமாக உங்களால் பிரத்யக்ஷம் செய்ய முடியுமோ उतनी ताकत से प्रत्यक्ष करो। அவ்வளவு சக்தியின் மூலமாக பிரத்யக்ஷம் செய்யுங்கள். आजकल तो बड़े बड़े तीखे साधन निकले हैं। இன்று நாட்களில் பெரிய பெரிய சாதனங்கள் வெளியே வந்திருக்கிறது. என்ன? घर बैठे उंगली घुमाते रहो வீட்டில் அமர்ந்து கொண்டு நீங்கள் தன்னுடைய விரல்களை சுற்றி கொண்டே இருங்கள். और आनंद आनंद से विदेशों में जितने भी भारतीय बैठे हुए हैं हिंदी जानने वाले மற்றும் மிகவும் ஆனந்தமாக விதேசத்தில் யாரெல்லாம் பாரதிகள் அமர்ந்திருக்கிறார்கள், இந்தியை அறியக்கூடியவர்கள், उनको सबको संदेश देते रहो। அவர்கள் அனைவருக்கும் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். दे सकते कि नहीं? கொடுக்கலாமா இல்லையா? दे सकते। सबसे बढ़िया तरीका है மிகவும் நல்ல ஒரு முறை என்னவென்றால் अच्छी अच्छी स्लोगन्स बनाए जाए நல்ல நல்ல ஸ்லோகனை உருவாக்குங்கள். एडवांस के, அட்வான்ஸ்டுடைய ஸ்லோகங்கள். और वो अच्छे अच्छे स्लोगन्स पोस्टर्स में छपा के அந்த நல்ல நல்ல ஸ்லோகங்களை போஸ்டரில் பிரிண்ட் பண்ணிட்டு जहाँ प्रोग्राम होता है वहाँ चारों तरफ जो बस स्टैंड वगैरह है, எங்க வந்து ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கிறதோ அங்கு நான்கு புறமும் खास खास जगह है, वहाँ चिपका दिया जाए। விசேஷமான இடங்கள் இருக்கிறது, அங்கே நீங்க ஒட்டி விடுங்கள். तो फालतू पैसे हैं खाने पीने से अलग, तो क्या करो? வீணான காசு இருக்கிறது, சாப்பாடு குடிப்பது இதை தவிர. अखबार में डालो। அது இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை நியூஸ் பேப்பரில் நீங்கள் உதவுங்கள். तो सभी सुने तो सही। அதன் மூலமாக அனைவரும் கேட்பார்கள் இல்லையா? ये क्या कहते हैं? இவங்க என்ன சொல்கிறார்கள் என்று. ऐसी युक्ति से लिखो, ऐसे नहीं सीधा सीधा। அந்த யுக்தியாக நீங்க எழுதுங்கள். இப்படி இல்லை, நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எழுதுறீங்க. भगवान आया हुआ है, பகவான் வந்திருக்காரு, दुनिया का विनाश होने वाला है, உலகம் அழிய போகுது, एटम बम बन चुके हैं, அணு ஆயுதங்கள் உருவாகி விட்டன. थप्पड़ आते जाओ। अरे हम इतना बड़ा बड़ा कारखाना बना के बैठे हैं। அப்பொழுது அதை படித்து விட்டு அவர்கள் என்ன சொல்வார்கள், அரே நாங்கள் இவ்வளவு பெரிய ஃபேக்டரி எல்லாம் உருவாக்கி இருக்கிறோம், इतनी बड़ी बड़ी बिल्डिंग बना के बैठे हैं, இவ்வளவு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் உருவாக்கி விட்டு அமர்ந்திருக்கிறோம். मल्टी स्टोरी बिल्डिंग हमने बना के रखी है, हम किराया हमें मिल रहा है लाखों रुपया, और ये कहते हैं दुनिया का विनाश होने वाला है। மல்டி ஸ்டோரி பில்டிங்கை உருவாக்கி வைத்திருக்கிறோம், எங்களுக்கு மாதம் ஒரு மாதம் லட்சக்கணக்கான வாடகை கிடைக்கிறது, மற்றும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், உலகம் அழிய போகிறதா? तो नाराज हो जाएगा। அப்பொழுது அவர்கள் கோச்சிப்பாங்க. युक्ति निकालो, ஆகவே யுக்தியை வெளியே கொண்டு வாருங்கள். ऐसी युक्ति से लिखो இப்படி யுக்தியாக எழுதுங்கள், जो समझ जाए। எதன் மூலமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ये माया का पंप एंड शो भी இந்த மாயையினுடைய பாம்பன் ஷோ கூட बाप के कार्य में बहुत मदद करता है, தந்தையினுடைய செயலில் மிகவும் அதிகமாக உதவுகிறது. क्योंकि माया भी बाप की बच्ची है। ஏனென்றால் மாயை கூட தந்தையினுடைய குழந்தையாகும். इन साइंस के साधनों से இந்த சயின்ஸுடைய சாதனங்களின் மூலமாக बाप की प्रत्यक्षता नहीं हुई है। தந்தையினுடைய பிரத்யக்ஷத்தை அடங்கியிருக்கிறது. जो बोला है ये अखबार, ये टीवी, ये रेडियो, எதற்காக சொல்லியிருக்கிறார்கள் இந்த நியூஸ் பேப்பர், இந்த டிவி, இந்த ரேடியோ, बाप की ग्लानि के आदि में साधन बने, ஆரம்பத்தில் தந்தையினுடைய அவதூறத்திற்கான சாதனங்கள் ஆகியது, और अंत में यही गायन के साधन बन जाएंगे। மற்றும் கடைசியில் இதுதான் மகிமைக்கான சாதனங்கள் ஆகிவிடும். बच्चों के चाल चलन और अव्यक्त स्थिति द्वारा குழந்தைகளின் நடத்தை மற்றும் அவ்யக்த நிலையின் மூலமாக हर कर्म में
हर चलन में रूहानियत की अट्रैक्शन हो। ஒவ்வொரு கர்மங்களிலும் ஒவ்வொரு நடத்தையிலும் ஆன்மீக தன்மையினுடைய அட்ராக்ஷன் ஈர்ப்பு இருக்க வேண்டும். अव्यक्त वाणी तारीख 16 जुलाई 1972 पृष्ठ 1 आदि। सिर्फ चांस मिले सेवा का ये नहीं सोचो। வெறும் சேவையினுடைய சான்ஸ் கிடைக்கணும் இதை பற்றி யோசிக்காதீர்கள். चलते फिरते अपने चेहरे और चलन द्वारा நடந்து கொண்டு திரிந்து கொண்டு தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலமாக बाप का परिचय देते हुए चलो। தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். आपका चेहरा ही बाप का परिचय दे। உங்களுடைய முகம்தான் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். आपकी चलन बाप को प्रत्यक्ष करती चले। உங்களுடைய நடத்தை தந்தையை பிரத்யக்ஷம் செய்து கொண்டே செல்ல வேண்டும். तो ऐसे सदा सेवाधारी भाव। ஆகவே இப்படி எப்பொழுதுமே சேவை செய்யுங்கள். बाप की प्रत्यक्षता कैसे होगी? தந்தையினுடைய பிரத்யக்ஷத்தை எப்படி ஏற்படும்? बाप का परिचय सारी दुनिया को कैसे मिलेगा? தந்தையினுடைய அறிமுகம் முழு உலகத்திற்கும் எப்படி கிடைக்கும்? है? जो अभी तक करते रहे वैसे ही मिलेगा या कुछ और नया करने की बात बताइए। இப்பொழுது வரை நாம் எது செய்திருக்கோமோ அதுதானா இல்லைன்னா ஏதாவது புதியதாக செய்ய வேண்டிய விஷயம் சொல்லிருக்காங்களா? हैं? क्या है व्यंगमार? वही तो पूछ रहे हैं। பறவை போல் பறங்கள் என்று சொல்லிருக்கிறார். ஆகவே அதுதான் என்ன என்று கேட்கிறாங்க. है? आपने नहीं दिया, आप बीच में बिचौलिया बन गए। बाबा ने बताया नहीं क्या? अपने चेहरे से, தந்தை சொல்லவில்லையா என்ன? தன்னுடைய முகத்தின் மூலமாக, अपनी चलन से, अपने चरित्र से बाप को प्रत्यक्ष करेंगे। தன்னுடைய முகத்தின் மூலமாக நடத்தையின் மூலமாக தந்தையை பிரத்யக்ஷம் செய்வார்கள். बाप की प्रत्यक्षता जो है वो अव्यक्त स्टेज से होगी। தந்தையினுடைய பிரத்யக்ஷத்தை அவ்யக்தமான நிலையின் மூலமாக ஏற்படும். जैसे जैसे बच्चों की अव्यक्त स्टेज बनती जाएगी, எப்படி எப்படி குழந்தைகளுடைய அவ்யக்த ஸ்டேஜ் உருவாகி கொண்டே செல்லுமோ बाप का परिचय दुनिया वालों को स्वतः ही मिलता जाएगा। தந்தையினுடைய பரிச்சை அறிமுகம் உலகத்தினருக்கு தானாகவே கிடைக்கும். समान गुण தந்தைக்கு சமமான குணங்கள் और कर्तव्य को प्रख्यात करना ही बाप का नाम प्रत्यक्ष करना है। மற்றும் கர்மங்களை வெளிப்படுத்துவதுதான் தந்தையை வெளிப்படுத்துவதாகும். अभी बच्चों और बाप के संस्कारों में बहुत फर्क है। இப்பொழுது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய சம்ஸ்காரத்தில் அதிகமாக வேறுபாடு இருக்கிறது. जब समान हो जाएंगे तो आपके संस्कार देखने में नहीं आएंगे। எப்பொழுது நீங்கள் சமமாகி விடுவீர்களோ அப்பொழுது உங்களுடைய சம்ஸ்காரம் பார்ப்பதில் வராது, वही देखने में आएंगे। அதுதான் பார்க்கப்படும். एक एक में बाप को देखेंगे। ஒவ்வொருத்தரிலும் தந்தையை பார்ப்பார்கள். आप सभी द्वारा बाप का साक्षात्कार होगा। உங்கள் அனைவரின் மூலமாக தந்தையினுடைய சாட்சாத்காரம் ஏற்படும். लेकिन अभी वह कमी है। ஆனால் இப்பொழுது அந்த குறை இருக்கிறது. अपने से पूछना है, தன்னிடம் ऐसे கேட்க வேண்டும், इस नहीं बने हैं? இப்படிப்பட்ட அன்பாளியாக ஆகியிருக்கிறீர்களா? स्नेह लगाना भी सहज है। அன்பை செய்வதும் சகஜமாகுவது. नहीं स्वरूप बनना, यह है फाइनल स्टेज। அன்பான ஸ்வரூபமாகுவது இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆகும். अव्यक्त वाणी तारीख 26 मई 1969 पृष्ठ 65 आदि। अगर आप समझते हो कि जल्दी जल्दी बाप की प्रत्यक्षता हो, ஒருவேளை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் சீக்கிரமாக தந்தையினுடைய பிரத்யக்ஷத்தை ஏற்படணும், तो तीव्र गति का प्रयत्न है। सब अपनी वृत्ति को अपने लिए, அப்பொழுது தீவிரமாக செய்யுங்கள். அனைவரும் தன்னுடைய வைப்ரேஷனை दूसरों के लिए தனக்காக மற்றவர்களுக்காக पॉजिटिव रूप में धारण करें। பாசிட்டிவ் ரூபத்தில் தாரணை செய்யுங்கள். नॉलेजफुल भले बनो, நாலேஜ்ஃபுல் ஆகணும். तो मूल वृत्ति है। ஆகவே இது முக்கியமான வைப்ரேஷன் ஆகும். चाहते हो कि जल्दी जल्दी बाप की प्रत्यक्षता हो, நீங்கள் விரும்புகிறீர்கள் சீக்கிரமாக தந்தையினுடைய பிரத்யக்ஷத்தை ஏற்படணும். तो तीव्र गति का प्रयत्न है। सब अपनी वृत्ति को अपने लिए और ஆகவே அதற்கான மிகவும் ஃபாஸ்டான முறை என்னவென்றால்
அனைவரும் தன்னுடைய வைப்ரேஷனை தனக்காக மற்றும் மற்றவர்களுக்காக दूसरों के लिए पॉजिटिव धारण करो। பாசிட்டிவாக தாரணை செய்யுங்கள். नॉलेजफुल भले बनो, பலே நாலேஜ்ஃபுல் ஆகுங்கள், लेकिन अपने मन में नेगेटिव धारण नहीं करो। ஆனால் தன்னுடைய மனதில் நெகட்டிவ் தாரணையை செய்யாதீர்கள். नेगेटिव का अर्थ है किचड़ा। நெகட்டிவ்னுடைய அர்த்தமே என்னவென்றால் குப்பை. क्या என்ன? मन में ही बुद्धि में अगर नेगेटिव समाय लिया மனதில் புத்தியில் நெகட்டிவை அடக்கிவிட்டால் तो आत्मा कैसी बन जाएगी? அப்பொழுது ஆத்மா எப்படி ஆகிவிடும்? कचड़े वाली बन जाएगी। குப்பை இருக்கக்கூடியதாக ஆகிவிடும். अभी अभी व्यक्ति पावरफुल करो। இப்பொழுது நீங்கள் தன்னுடைய வைப்ரேஷனை பவர்ஃபுல் ஆக்குங்கள். वाइब्रेशन पावरफुल बनाओ। வைப்ரேஷனை பவர்ஃபுல் ஆக்குங்கள். वायुमंडल पावरफुल बनाओ। पहले तो வைப்ரேஷனை பவர்ஃபுல் ஆக்குங்கள். बाप के बच्चों के कर्म முதலில் தந்தையினுடைய குழந்தைகளுடைய கர்மங்கள் बाप को प्रत्यक्ष करेंगे, தந்தையை பிரத்யக்ஷமாக்கும். बच्चों का चेहरा मोहरा बाप को प्रत्यक्ष करे, குழந்தைகளின் முகம் நடத்தை தந்தையை பிரத்யக்ஷம் செய்யும். सीरत और सूरत बिल्कुल नहीं बदल रही है। முகம் மற்றும் குணங்கள் முற்றிலும் மாறவில்லை. प्रत्यक्षता कहाँ से हो जाएगी? அப்படி இருக்கும் பொழுது எங்கிருந்து பிரத்யக்ஷதா ஏற்படும்? जब सूर्य ही प्रत्यक्ष नहीं हुआ है तो चंद्रमा अस्त कहाँ से हो जाएगा? எப்பொழுது வரை சூரியனே பிரத்யக்ஷமாகவில்லையோ அப்பொழுது வரை எப்படி சந்திரன் மறைந்து விடும்? एक तरफ चंद्रमा अस्त होता है ஒரு பக்கம் சந்திரன் और மறைக்கிறது, दूसरी तरफ सूर्य उदय होता है। இன்னொரு பக்கம் சூரியன் உதயமாகிறது. जो अव्यक्त वाणी में बोला है तुम बच्चों की और बाप की प्रत्यक्षता तब होगी எதற்காக அவ்யக்த வாணியில் சொல்லப்பட்டிருக்கிறது? குழந்தைகளாகிய உங்களுடைய மற்றும் தந்தையினுடைய பிரத்யக்ஷதா எப்பொழுது ஏற்படும் என்றால் जब तुम अव्यक्त बनेंगे। எப்பொழுது நீங்கள் அவ்யக்தமாகிறீர்களோ அப்பொழுதுதான் ஏற்படும். शीशे जैसे ट्रांसलाइट जैसे बन जाएंगे। கண்ணாடி போல டிரான்ஸ்லேட் ஆக ஆகிவிடுவீர்கள். ट्रांसलाइट के चित्र कितने क्लियर होते हैं। டிரான்ஸ்லேட் னுடைய படங்கள் எவ்வளவு கிளியராக இருக்கிறது. ऐसे ही तुम्हारा भी जो साक्षात्कार करेगा அதே போலவே தான் உங்களுடைய சாட்சாத்காரமும் யார் செய்வார்களோ सामने आवेगा, उसको ज्यादा समझाने की जरूरत नहीं पड़ेगी। முன்னால் வருவார்களோ அவர்களுக்கு அதிகமாக புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. देखने मात्र से ही साक्षात्कार मात्र से ही समझ जाएगा। பார்ப்பதின் மூலமாகவே சாட்சாத்காரம் மூலமாகவே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். झंडा भले लहराओ, लेकिन हरेक आत्मा के दिल पर बाप की प्रत्यक्षता का झंडा लहराओ। பலே நீங்கள் கொடியை பறக்க வையுங்கள், ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவினுடைய மனதிலும் தந்தையினுடைய பிரத்யக்ஷதாவின் கொடியை பறக்க வையுங்கள். यह तब होगा जब शक्ति स्वरूप की प्रत्यक्षता होगी। இது அப்பொழுதுதான் ஏற்படும் எப்பொழுது சக்தி ஸ்வரூபத்தின் பிரத்யக்ஷதா ஏற்படும். शक्ति स्वरूप से ही सर्वशक्तिवान को प्रत्यक्ष कर सकते हो। சக்தி ஸ்வரூபத்தின் மூலமாக தான் சர்வசக்திவானை பிரத்யக்ஷ செய்ய முடியும். शक्ति स्वरूप अर्थात संहारी और अलंकारी। சக்தி ஸ்வரூப் என்றால் சம்ஹாரம் செய்யக்கூடியவர்கள் மற்றும் அலங்காரம் செய்யக்கூடியவங்க. जिस समय स्टेज पर आते हो எந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டேஜில் வருகிறீர்களோ उस समय पहले अपनी स्थिति की स्टेज அந்த நேரத்தில் தன்னுடைய ஸ்திதியினுடைய நிலை अच्छी तरह से ठीक बनाकर फिर उस स्टेज पर आओ, நல்ல விதமாக சரியாக்கிவிட்டு பிறகு அந்த ஸ்டேஜில் வாங்க. जिससे लोगों को आपकी आंतरिक स्टेज का साक्षात्कार हो। எதன் மூலமாக மக்களுக்கு தன்னுடைய உள்ளல இருக்கக்கூடிய ஸ்டேஜினுடைய சாட்சாத்காரம் ஏற்படணும். अव्यक्त वाणी तारीख 11 फरवरी 1971 पृष्ठ 26 अंत 27 आदि। बाप की प्रत्यक्षता का आधार है साधारण से साधारण कार्य में रहते हुए भी தந்தையினுடைய பிரத்யக்ஷதாவின் ஆதாரம் என்னவென்றால் சாதாரண காரியத்தில் இருந்து கொண்டு கூட फरिश्ते की चाल
பரிஷ்தாவினுடைய நடத்தை और फरिश्ते का हाल हो। மற்றும் பரிஷ்தாவினுடைய நிலையாக இருக்க வேண்டும். क्या कहा? என்ன சொன்னார்? ऐसे बोला, साधारण रथ लिया हुआ है எப்படி வந்து சொல்லிருக்கிறார்? சாதாரண ரதத்தை எடுத்திருக்கிறார் என்றால் तो कर्म भी कैसे करेंगे? பிறகு கர்மங்களும் எப்படி செய்ய வேண்டும்? साधारण कर्म ही करेंगे। சாதாரணமான கர்மங்கள் தான் செய்வார்கள். जैसे साधारण जनमानस எப்படி வந்து சாதாரண மனிதர்கள் के कर्म होते हैं वही करेंगे। அவர்களுடைய கர்மங்கள் இருக்கிறதோ அதை தான் செய்வார்கள். परंतु उनमें भी कैसा अनुभव हो? ஆனால் அதிலும் கூட என்ன அனுபவம் ஆகும்? फरिश्ते की चाल का अनुभव हो பரிஷ்தாவினுடைய நடத்தையின் அனுபவம் ஏற்பட வேண்டும். और हाल का अनुभव हो। அந்த நிலையினுடைய அனுபவம் ஏற்பட வேண்டும். मुरली में कहा है कि अव्यक्त वाणी के पॉइंट से ही बाप की प्रत्यक्षता होगी। अव्यक्त वाणी के पॉइंट से नहीं है, अव्यक्त स्टेज से बाप की प्रत्यक्षता होगी। नहीं, அவங்க சொல்றாங்க பாபா முறையில சொல்லிருக்காங்க அவ்யக்த வாணியினுடைய பாயிண்ட் மூலமாக தான் தந்தையினுடைய பிரத்யட்சதா ஏற்படும். அதற்கு பாபா சொல்கிறார் அவ்யக்த வாணியினுடைய பாயிண்ட்ஸ் இல்லை, ஆனால் அவ்யக்த ஸ்டேஜின் மூலமாக தான் பிரத்யட்சதா ஏற்படும். वो लाइक वो माँ की वाणी है इसलिए अव्यक्त स्टेज तुम्हारी बाप को प्रत्यक्ष करेगी। உங்களுடைய அவ்யக்தமான ஸ்டேஜ் தான் தந்தையை வெளிப்படுத்தும். वो तो है ही, इब्राहिम को उनकी अव्यक्त स्टेज प्रत्यक्ष करती है। இப்படி வந்து இப்ராஹிம் புத்தனுடைய அவ்யக்த ஸ்டேஜ் தான் அவர்களை வெளிப்படுத்துகிறது. क्राइस्ट को उनकी अव्यक्त स्टेज प्रत्यक्ष करती है। கிறிஸ்தையும் அவருடைய அவ்யக்தமான ஸ்டேஜ் தான் வெளிப்படுத்துகிறது. गुरु नानक को उनकी अव्यक्त स्टेज प्रत्यक्ष करती है। महात्मा குரு நானக்கையும் மகாத்மா புத்தையும் बुद्ध को उनकी अव्यक्त स्टेज प्रत्यक्ष करती है। அவங்களுடைய அவ்யக்தமான ஸ்டேஜ் தான் அவர்களை வெளிப்படுத்துகிறது. तो ये तो बापों का बाप है। ज्ञान गुप्त தந்தைக்கெல்லாம் தந்தை ஆவார். है, बाप गुप्त है, लेकिन उन द्वारा जो ஞானம் குப்தமானதாகும், தந்தை குப்தமானதாவார். धारणाओं की प्राप्ति होती है वह गुप्त नहीं हो सकती। ஆகவே அதன் மூலமாக என்ன தாரணைகளின் பிராப்தி ஆகுகிறதோ அது குப்தமாக இருக்க முடியாது. तो धारणाओं को व प्राप्ति को प्रत्यक्ष रूप में दिखाओ, ஆகவே தாரணைகளை மற்றும் பிராப்திகளை பிரத்யட்சமான ரூபத்தில் காமியுங்கள். तब प्रत्यक्षता होगी। अव्यक्त वाणी तारीख அப்பொழுதுதான் பிரத்யட்சதா ஏற்படும். 19 अप्रैल 1971 पृष्ठ 70 मध्य। शरीर रहते रहते உடல் இருந்து கொண்டே शरीर की कर्मेंद्रियां होते होते உடலுடைய கர்மேந்திரியங்கள் இருந்து கொண்டே सत्य गति को प्राप्त हो। உண்மையான நிலையை அடைய வேண்டும். झूठ का नाम निशान न हो। பொய்யினுடைய பெயர் அடையாளமே இருக்கக்கூடாது. अज्ञान का नाम निशान न हो। அஞ்ஞானத்தின் பெயர் அடையாளமே இருக்கக்கூடாது. दुख का नाम निशान न हो। துக்கத்தின் பெயர் அடையாளமும் இருக்கக்கூடாது. ऐसी खुशनुमा स्टेज बने இப்படிப்பட்ட சந்தோஷமாக முகம் உருவாக வேண்டும். तो जिनकी जिनकी नंबरवार ऐसी खुशनुमा स्टेज बनेगी उनकी अव्यक्त स्टेज के द्वारा ஆகவே யாருக்கு வந்து வரிசைகரமாக புருஷார்த்தத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட புன்முகம் வந்து உருவாகுமோ उस बाप की प्रत्यक्षता होगी। அவர்களின் முகம் மூலமாக தான் அந்த தந்தையினுடைய பிரத்யக்ஷதா ஏற்படும். मनसा सेवा द्वारा மனதின் சேவையின் மூலமாக प्रेजेंट टाइम किस तरह की सेवा की आवश्यकता है जिस बाप की प्रत्यक्षता हो? அவங்க கேக்குறாங்க பாபா இந்த பிரசன்ட் டைம்ல எப்படிப்பட்ட சேவை செய்தால் தந்தையினுடைய பிரத்யக்ஷதா ஏற்படலாம்? कर्मयोगी बन जाओ। பாபா சொல்றாரு நீங்க கர்மயோகி ஆகிவிடுங்கள். मनसा सेवा से प्रत्यक्षता होगी। மனதின் சேவையின் மூலமாக பிரத்யக்ஷதா ஏற்படுமா? मन के मौन से नई रंगत निकलेगी। மனதின் அமைதியின் மூலமாக புதிய நிறம் வெளியே வருமா? जब वाचा से कोई काम नहीं निकलता, எப்பொழுது வந்து சொற்களின் மூலமாக எந்த ஒரு செயலும் செய்ய முடியவில்லை, कर्मणा से भागदौड़ से कोई काम नहीं निकलता, செயலின் மூலமாக அதாவது ஓடுவதன் மூலமாக எந்த ஒரு விஷயமும்
வெளியே வருவதில்லையோ तो अंत में जब आदमी थक जाता है तो क्या करता है? அப்பொழுது கடைசியாக ஒரு மனிதன் எப்பொழுது சோர்வடைகிறானோ அப்பொழுது என்ன செய்கிறான்? एक ही आधार रह जाता है, बाप की याद का। ஒரே ஒரு தந்தையினுடைய நினைவின் ஆதாரம் மட்டும்தான் இருந்து விடுகிறது. तो विजय हो जाती है। அப்பொழுது வெற்றி கிடைக்கிறது. तीनों सेवाएं एक साथ करना है। மூன்று விதமான சேவைகளும் ஒரேடியாக செய்ய வேண்டும். अभी एक समय पर एक सेवा नहीं करो। இப்பொழுது ஒரு நேரத்தில் ஒரு சேவையை செய்யாதீர்கள். तीनों ही सेवाएं इकट्ठी इकट्ठी हो। மூன்று சேவையும் ஒரேடியாக இருக்க வேண்டும், கூடவே இருக்க வேண்டும். तो उसका प्रभाव जल्दी हो जाएगा। அப்பொழுது அதனுடைய பிரபாவம் சீக்கிரமாக வரும். कौन सी तीनों सेवाएं? எந்த மூன்று சேவைகள்? मनसा से भी और वाचा से भी और कर्मणा से भी। மனதின் மூலமாகவும் சொற்களின் மூலமாகவும் மற்றும் கர்மேந்திரியங்கள் மூலமாகவும். तीनों सेवाएं इकट्ठी की जाती हैं तो रिजल्ट जल्दी निकलता है। மூன்று சேவையும் ஒரேடியாக செய்தால் பிறகு ரிசல்ட் சீக்கிரமாக வரும். अभी 70 साल हो गए, இப்பொழுது 70 வருடம் ஆகிவிட்டது. अभी तक रिजल्ट क्यों नहीं निकला? இப்பொழுது வரை ஏன் ரிசல்ட் வெளியே வரவில்லை? क्योंकि वाचा सेवा करते हैं तो मनसा भूल जाती है, कमजोर रहती है। ஏனென்றால் வாச்சா சேவை செய்கிறார்கள், அப்பொழுது மனதை மறந்து விடுகிறார்கள், அதாவது அது பலவீனமாக இருக்கிறது. मनसा करते हैं तो पालती मार के मनसा में ही बैठ जाते। ஒருவேளை மன்சா செய்கிறார்கள் என்றால் பிறகு நல்லா அமர்ந்து விட்டு மனதில் தான் கான்சென்ட்ரேஷன் செய்கிறார்கள். कर्मणा में चूक जाते। பிறகு அப்படி இருக்கும் பொழுது கர்மணா செய்வதில்லை. विशेष सेवा है एक ही समय तीनों प्रकार की इकट्ठी सेवा। விசேஷமான சேவை என்னவென்றால் ஒரே நேரத்தில் மூன்று விதமான சேவையும் ஒன்றாக செய்ய வேண்டும். वाचा के साथ साथ मनसा की भी सेवा साथ में हो வாச்சா சொற்கள் கூடவே மனதினுடைய சேவையும் கூடவே இருக்க வேண்டும். और कर्मणा अर्थात संपर्क संग से संग के आधार पर भी रंग लगाने की सेवा। மற்றும் கர்மணா செயல்கள் அதாவது தொடர்பின் மூலமாக தொடர்பில் வந்து அவங்களுக்கு சாயத்தை ஏற்படக்கூடிய சேவை. बोल द्वारा भी सेवा और சொற்கள் மூலமாகவும் சேவை மற்றும் சங்கல்பங்கள் மூலமாகவும் சேவை. और संकल्प द्वारा भी सेवा। तो वर्तमान समय ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய நேரத்தில் एक सेवा अलग करने का समय नहीं है। ஒவ்வொரு சேவையும் தனியாக்க வேண்டிய நேரம் இல்லை. बेहद की सेवा की रफ्तार एक ही समय तीनों प्रकार की सेवा इकट्ठी हो। எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையினுடைய ஸ்பீட் என்னவென்றால் ஒரே நேரத்தில் மூன்று விதமான சேவையும் கூடவே இருக்க வேண்டும். इसको कहा जाता है तेज रफ्तार से बेहद की तीव्र गति वाली सेवा। இதைதான் சொல்லப்படுகிறது வேகமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை செய்வது. अव्यक्त वाणी तारीख 26 दिसंबर 1979 पृष्ठ 153 आदि। सभी प्रत्यक्षता चाहते हैं। அனைவரும் பிரத்யக்ஷதாவை விரும்புகிறார்கள். इतना खर्चा कर रहे हैं, இவ்வளவு செலவு செய்கிறார்கள். जगह जगह पर बड़े बड़े प्रोग्राम कर रहे हैं। ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று விட்டு பெரிய பெரிய ப்ரோக்ராம் செய்கிறார்கள். हर एक वर्ग मेहनत अच्छी कर रहे हैं। ஒவ்வொரு கேட்டகரியும் நல்ல உழைப்பு செய்கிறார்கள். लेकिन अभी इस वर्ष ये एडिशन करो ஆனால் இந்த வருடம் இந்த எடிஷன் செய்யுங்கள். कि जो भी सेवा करो मानो मुख की सेवा करते हो, என்னவெல்லாம் சேவை செய்கிறீர்களோ வாயினுடைய சேவை செய்தாலும் சரி, तो सिर्फ मुख की सेवा नहीं, அப்பொழுது வெறும் வாயினுடைய சேவையாக இருக்கக்கூடாது. मनसा वाचा और स्नेह மனம், சொற்கள், அன்பு, சகயோகம், योग रूपी कर्म एक ही समय में तीन सेवाएं इकट्ठी हो। அப்படிப்பட்ட கர்மங்கள் ஒரே நேரத்தில் அந்த மூன்று சேவையும் ஒன்றாக இருக்க வேண்டும். तीनों सेवाएं अलग अलग नहीं हो। மூன்று சேவையும் தனித்தனியாக இருக்கக்கூடாது. एक सेवा में देखा जाता है ஒரு சேவையில் பார்க்கப்படுகிறது कि जो बाप दादा रिजल्ट देख
देखना चाहते हैं वो नहीं होती। பாப் தாதா என்று எந்த ரிசல்ட்டை பார்க்கணும் என்று யோசிக்கிறார்களோ அது நடப்பதில்லை. जो आप भी चाहते हो प्रत्यक्षता हो जाए। எதை வந்து நீங்களும் விரும்புகிறீர்கள் பிரத்யக்ஷதா ஏற்பட வேண்டும் என்று. अभी तक ये रिजल्ट अच्छी है, இப்பொழுது वரை இந்த ரிசல்ட் நல்லா இருக்கு. पहले से बहुत अच्छी रिजल्ट, முன்னால் விட ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்கிறது. सब अच्छा अच्छा बहुत अच्छा कह के जाते हैं, அனைவரும் நல்லது நல்லது ரொம்ப நல்லது என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். लेकिन अच्छा बनना अर्थात प्रत्यक्षता होना। ஆனால் நல்லது ஆகுவது என்றால் பிரத்யக்ஷதா ஏற்படுவது. तो आप एडिशन करो। ஆகவே இப்பொழுது நீங்கள் எடிஷன் செய்யுங்கள். एक ही समय तीनों रूप से सर्विस करने की जब रूपरेखा बन जाएगी, ஒரே நேரத்தில் எப்பொழுது மூன்று விதமான சர்வீஸ் செய்ய வேண்டிய விதம் உருவாகி விடுமோ तब हर एक कर्तव्य में सिद्धि दिखलाई पड़ेगी। அப்பொழுது ஒவ்வொரு செயலிலும் सिद्धि तेनपड़ुम। अव्यक्त वाणी तारीख 2 अगस्त 1973 पृष्ठ 147 मध्यादि। कब होगी सारे संसार में शिव बाबा की प्रत्यक्षता? எப்பொழுது முழு உலகத்திலும் சிவபாபாவினுடைய பிரத்யக்ஷதா ஏற்படும்? महाशिवरात्रि माने महाशिवरात्रि என்றால் घोर अज्ञान अंधकार की रात्रि, மிகவும் கொடூரமான இருள் சூழ்ந்த இரவாகும், जिसमें जो विधर्मी धर्मों में कन्वर्ट होने वाले இதுல எந்த விதர்மி தர்மங்களில் கன்வெர்ட் ஆகக்கூடிய बच्चा बुद्धि आत्माएं हैं, குழந்தை புத்தி ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். वो भी अज्ञान अंधकार में डूबे रहते हैं। அவர்களும் அஞ்ஞான இருளில் மூழ்கி இருப்பார்கள். बाप को तो जानते ही नहीं, தந்தையை அறியவே மாட்டார்கள். और जो மற்றும் யாரு दूसरे धर्मों में जीवन रहते कन्वर्ट कभी होते ही नहीं, வாழ்க்கை இருந்து கொண்டே மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுவதே இல்லையோ वो भी अज्ञान अंधकार में डूब जाते हैं। அவர்களும் அஞ்ஞான இருளில் மூழ்கி விடுவார்கள். और बाहर की दुनिया तो डूबी हुई है ही, மற்றும் வெளி உலகம் என்னவோ மூழ்கி இருக்கிறது தான். तीनों दुनिया மூன்று உலகமும் अज्ञान अंधकार में डूब जाती है। அஞ்ஞான இருளில் மூழ்கி விடுகிறது. तब उस महान रात्रि में, जिससे बड़ी कोई अंधकार की रात्रि होती ही नहीं, அப்பொழுது இந்த பயங்கரமான இரவில் எதை விட பெரிய இருள் எதுவுமே இல்லையோ वो बाप आते हैं, அப்பொழுது தந்தை வருகிறார், प्रत्यक्ष होते हैं, பிரத்யக்ஷமாகுகிறார், प्रत्यक्षता रूपी जन्म लेते हैं பிரத்யக்ஷதா ரூபமான பிறப்பை எடுக்கிறார். संसार में உலகத்திற்கு முன்னால் जो भारत में खास मनाया जाता है बच्चे का जन्मदिन, எதற்காக வந்து குழந்தையினுடைய பிறந்த நாளை பாரதத்தில் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். संसार का सामने बाबा का प्रत्यक्ष कब होगा? உலகத்திற்கு முன்னால் தந்தையினுடைய பிரத்யக்ஷதா எப்பொழுது ஆகும் என்று கேட்கிறார். कृष्ण बच्चे की बुद्धि में प्रत्यक्षता हो, எப்பொழுது வந்து கிருஷ்ணர் குழந்தையினுடைய புத்தியில பிரத்யக்ஷதா ஏற்படுமோ அப்பொழுது. है या कृष्ण बच्चा जिसमें प्रवेश करता है उसकी बुद्धि में प्रत्यक्षता हो? கிருஷ்ண குழந்தை யாருக்குள்ள பிரவேசம் ஆகிறாரோ அவருடைய புத்தியில் பிரத்யக்ஷதா இருக்க வேண்டும். चंद्रमा अस्त होगा तो सूर्य उदय होगा। சந்திரன் மறையும் பொழுது சூரியன் உதயமாகும். दोनों अरस परस है। ரெண்டுமே ஒன்றுக்கொன்று இணைந்ததாகும். तो प्रश्न का जवाब मिल गया। ஆகவே உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. अभी आपको इतना ज्ञान सुनाया गया, उसमें ये पता नहीं चला कि ज्ञान सूर्य प्रकट कब होगा। அவங்க சொல்றாங்க பாபா எப்பொழுது ஏற்படும். பாபா சொல்றாரு உங்களுக்கு இவ்ளோ ஞானத்தை கொடுத்ததிலும் உங்களுக்கு தெரிய வரவில்லையா என்ன எப்பொழுது ஞான சூரியன் உதயமாகும் என்று. टाइम निश्चित नहीं कर दिया। டைம் வந்து நிச்சயிக்கப்படவில்லையா என்ன? क्या बाप अकेला प्रत्यक्ष होगा
या बच्चे के साथ प्रत्यक्ष होगा? தந்தை வந்து தனியாக பிரத்யட்சமாகுவாரா இல்லையானால் குழந்தையோடு பிரத்யட்சமாகுவாரா? अव्वल नंबर बच्चा कौन? முதல் நம்பர் குழந்தை யாரு? कृष्ण बच्चे। கிருஷ்ண குழந்தை ஆவார்। तो बताया नहीं आपको? ஆகவே உங்களுக்கு இது சொல்லவில்லையா என்ன? डेट नहीं बताई जाती। அவங்க சொல்றாங்க பாபா இது எனக்கு தெரியும் ஆனா டேட் தெரியல। பாபா சொல்றாரு டேட்லாம் சொல்லப்படாது। शिवरात्रि की डेट नहीं होती है। சிவராத்திரிக்கு வந்து டேட் இல்லை। बता दिया ना। அவங்க சொல்றாங்க அண்ணா தந்தையிடம் இருக்கும் இல்லையா? பாபா சொல்றாரு சொல்லிட்டாங்க இல்லையா? डेट नहीं होती है, अप्रोक्सीमेटली बताया जाता है। டேட் வந்து இல்லை ஆனால் அப்ராக்சிமேட்லி சொல்லப்படுகிறது। ये टाइम है, இந்த டைம் தான் ஆகும்। जब संसार में ज्ञान सूर्य प्रगटा, எப்பொழுது உலகத்தில் ஞான சூரியன் வெளியே வருகிறார் और जो अज्ञान अंधेर है, மற்றும் எந்த அஞ்ஞான இருள் இருக்கிறதோ, अंधेर मचाने वाले हैं, अंधेरा फैलाने वाले हैं, जिनके अंदर ये वासना बैठी हुई है, இருளை பரப்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்। अंधेरा कायम रहेगा। யாருக்குள் இந்த விஷயம் அமர்ந்திருக்கிறது? இருள் எப்பொழுதுமே நிலையாக இருக்க வேண்டும்। क्या हम ज्ञान सूर्य को प्रत्यक्ष नहीं होने देंगे? நாம் ஞான சூரியனை பிரத்யட்சமாக விட மாட்டோம்। वो नष्ट हो जाएगा, அவர்கள் அழிந்து விடுவார்கள், भाग जाएंगे। ஓடி விடுவார்கள்। अब तो अब अंत का पता नहीं चला आपको। பாபா கேக்குறாரு, பிரதர் கேக்குறாரு எப்பொழுது பாபா கடைசி ஆகும்? பாபா சொல்கிறார் உங்களுக்கு இப்பொழுது வரை கடைசியினுடைய நேரம் தெரியவில்லையா? डेट नहीं बताई जाती है। அவங்க சொல்றாங்க அதுக்கு தானே பாபா நான் டேட் கேக்குறேன்। பாபா சொல்கிறார் டேட் சொல்லப்படாது। ज्ञानता की बात है, न विनाश की डेट बताई जाती है, न बाप के जन्म की डेट बताई जाती है। அழிவினுடைய டேட்டும் சொல்லப்படாது, தந்தையினுடைய பிரத்யக்ஷதாவின் டேட்டும் சொல்லப்படாது। बाबा जी बोल रहे हैं डेट कब फिक्स करनी? फिर वही डेट की बात, डेट तो मुरलियों में बता दिया, डेट यहाँ फिक्स नहीं होती है। அவங்க சொல்றாங்க பாபா இவர் கேட்கிறார் எப்பொழுது டேட்னு। அவ சொல்றாரு திரும்பவும் அதே விஷயம் தான் பேசுறீங்க, இங்க வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது। बस मैं यही पूछ रहा था। तो गलत बात है। ज्ञान मार्ग में ஆகவே அது தவறான விஷயமாகும்। ஞான மார்க்கத்தில் बाप की प्रत्यक्षता की और दुनिया के विनाश होने की आखिरी डेट, ஞான மார்க்கத்தில் தந்தையின் பிரத்யக்ஷதாவின் மற்றும் உலகத்தின் அழிவுக்கான கடைசி டேட் यही बात को पूछ वो कभी भी पहले से नहीं बताई जाती। அது எப்பொழுதுமே வந்து முதலிலே சொல்லப்படாது। इतनी कोशिशों के बावजूद भी क्यों नहीं हो रही है शिव बाबा की प्रत्यक्षता? இவ்வளவு முயற்சிக்கு பிறகும் கூட ஏன் சிவ பாபாவினுடைய பிரத்யக்ஷதா ஏற்படுவதில்லை? बाप दादा की प्रत्यक्षता सब चाहते हैं அனைவருமே பாப்தாதாவினுடைய பிரத்யக்ஷத்தை விரும்புகிறார்கள் और चाहते हो। மற்றும் விரும்புகிறீர்கள்। बाप दादा की प्रत्यक्षता करें பாப்தாதாவினுடைய பிரத்யக்ஷதாவை செய்யணுமா? क्या? என்ன प्लान तो बहुत बनाते हो, பிளான் நிறைய உருவாக்குகிறீர்கள், अच्छे अच्छे प्लान बनाते हो, बाप दादा खुश हैं। நல்ல நல்ல பிளானை உருவாக்குகிறீர்கள், பாப்தாதா சந்தோஷமாக இருக்கிறார்। लेकिन ஆனால் ये रायल रूप का मैपन का प्लान है। இது ராயல் ரூபத்தின் நான் என்ற அந்த பிளான் ஆகும்। मैपन के प्लान में सफलता में कुछ परसेंटेज कम हो जाती है। நான் செய்கிறேன் என்ற அந்த பிளானில் வெற்றியினுடைய சதவீதம் கொஞ்சம் குறைகிறது। अब सर्विस का लक्ष्य यही हुआ कि बाप को प्रत्यक्ष करना। இப்பொழுது சர்வீஸோட லட்சியமே இதுதான் ஆகிறது, என்னவென்றால் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வது। वह तब कर सकेंगे जब पहले अपने को ज्ञान योग के प्रत्यक्ष प्रमाण बनावेंगे। இது அப்பொழுதுதான் செய்ய முடியும் எப்பொழுது வந்து தன்னை ஞானம் மற்றும் யோகத்தினுடைய பிரத்யக்ஷமான ப்ரூஃபை கொடுப்போம்। जितना स्वयं को प्रत्यक्ष प्रमाण बनावेंगे எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தன்னை பிரத்யக்ஷதாவுக்கு தகுதியானவர்களாக ஆக்குவோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் தந்தையையும் நம்மளால் வெளித்தோன்ற வைக்க முடியும்। उतना बाप को प्रत्यक्ष कर सकेंगे। अव्यक्त वाणी तारीख 6 अगस्त 1970 पृष्ठ 2 अंत। इतना सब कुछ होते हुए बाबा की प्रत्यक्षता क्यों नहीं हो रही? அவங்க கேக்குறாங்க பாபா இவ்ளோ இருந்து கொண்டு கூட ஏன் தந்தையினுடைய பிரத்யக்ஷதா ஏற்படுவதில்லை? क्योंकि कर्म उल्टे हो रहे हैं। பாபா சொல்கிறார் என்னால் கர்மங்கள் தலைகீழானதாக இருக்கிறது। नहीं आते हैं उल्टे कर्म करने से।
நாம் தலைகீழான கர்மங்களை செய்வதிலிருந்து சுதாரிப்பதில்லை. लोगों को दिखाते हैं ये हैं कि हम बड़े धर्मात्मा हैं, மக்களுக்கு நாம் காமிக்கிறோம் நாம் ஒரு பெரிய தர்மாத்மா என்று. लेकिन अंदर से समझते हैं कि हम बड़े पापात्मा हैं. ஆனால் உள்ளுக்குள் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் என்னவென்றால் நாம் மிகப்பெரிய பாவாத்மா ஆவோம். लेकिन रोज इसी का पढ़ाई पढ़ते हैं, लेकिन रोज इसी का पढ़ाई पढ़ते हैं. देख लो, तभी तो 100 गुना पाप का बोझा चढ़ता है. लोगों की आंख में धूप झोलना, भगवान அவர் சொல்கிறார் அப்பொழுதுதானே 100% வந்து சுமை பாவத்தின் சுமை ஏறுகிறது. மக்களிடம் வந்து की आंख में धूल झोंकना, समाज की आंखों में धूल झोंकना, மக்களுக்கு ஏமாற்றம் கொடுப்பது, சமுதாயத்தில் ஏமாற்றம் கொடுப்பது, और सारे जितने भी देश की सरकारें हैं, மற்றும் உலகத்தில் எவ்வளவெல்லாம் தேசத்தின் அரசாங்கம் இருக்கிறதோ सबकी आंखों में धूप धूल झोंकने का काम कर रहे हैं. அனைவருடைய கண்களில் நாம் ஏமாற்றுவதற்கான அந்த மண்ணை வீசுகிறோம். तो 100 गुना बोझ चढ़ेगा कि नहीं चढ़ेगा? அப்படி இருக்கும் பொழுது அந்த கர்மங்கள் செய்வதால் 100% பாவம் ஏறுமா இல்லையா? अवस्थाएं नीचे गिर रही है या ऊंचे उठ रही है? நிலை கீழே விழுகிறதா இல்லையானால் மேலே எழும்புகிறதா? अभी ब्राह्मण बच्चे गिरती कला में जा रहे हैं या उठती कला में जा रहे हैं? இப்பொழுது பிராமண குழந்தைகள் இறங்கும் கலையில் செல்கிறார்களா இல்ல ஏறும் கலையில் செல்கிறார்களா? क्यों जा रहे हैं? ஏன் செல்கிறார்கள்? हेवनली गॉडफादर मिला है तो हेवन में अनुभव करना चाहिए, नरक में क्यों बैठे हैं? ஹெவன்லி காட்ஃபாதர் கிடைத்திருக்கிறார் என்றால் தன்னை ஹெவன்ல அனுபவம் செய்ய வேண்டும் இல்லையா? ஏன் நரகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள்? इसका मतलब बाप के बच्चे नहीं बने हैं. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தந்தையினுடைய குழந்தையாக ஆகவில்லை. कौन से बच्चे शिव बाबा को प्रत्यक्ष करेंगे? எந்த குழந்தைகள் சிவபாபாவை பிரத்யக்ஷம் செய்வார்கள்? बाप की प्रत्यक्षता तब होगी जब क्वालिटी वाले कार्य को और बाप को प्रत्यक्ष करें. தந்தையினுடைய பிரத்யக்ஷத்தை அப்பொழுதுதான் ஏற்படும் எப்பொழுது குவாலிட்டியினுடைய செயல் மற்றும் தந்தையை பிரத்யக்ஷம் செய்கிறார்கள். क्वांटिटी की आत्माओं से बाप प्रत्यक्ष नहीं होगा. குவான்டிட்டியில இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எண்ணிக்கையின் மூலமாக தந்தை பிரத்யக்ஷம் ஆகுவதில்லை. प्रजावर्ग की आत्माएं बाप को प्रत्यक्ष नहीं करेंगी. பிரஜாவர்க்கத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய மாட்டார்கள். पुरुषार्थी बच्चे प्रत्यक्ष करेंगे புருஷார்த்த குழந்தைகள் பிரத்யக்ஷம் செய்வார்களா या प्रजावर्ग की आत्माएं प्रत्यक्ष करेंगी? இல்லையா பிரஜாவர்க்கத்தின் ஆத்மாக்கள் பிரத்யக்ஷம் செய்வார்களா? प्रजावर्ग की आत्माएं तो पुरुषार्थ ही नहीं करती. பிரஜாவர்க்கத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் புருஷார்த்தமே செய்வதில்லை. तो जो बाप के बच्चे हैं, ஆகவே யார் தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறார்களோ, जो मालाओं में आने वाले हैं, யார் மாலையில் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, जो क्वालिटी की सर्विस करने वाले बच्चे हैं, क्वालिटी के नंबर में आने वाले हैं, குவாலிட்டியினுடைய நம்பர்ல வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், उन बच्चों को आगे करो. அந்த குழந்தைகளை முன்னால் வையுங்கள். आपकी प्रत्यक्षता बच्चों से होगी, तो ये कौन से बच्चे होंगे जो बाप की प्रत्यक्षता करेंगे? அவங்க கேக்குறாங்க பாபாவினுடைய பிரத்யக்ஷதா குழந்தைகளின் மூலமாக தான் ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது எந்த குழந்தைகள் மூலமாக ஏற்படும்? பாபா சொல்கிறார் யார் வந்து தர்மராஜனுடைய தண்டனையை அனுபவிப்பதில்லையோ அவங்க முதல் நம்பர் குழந்தைகளாக இருப்பார்கள். चलन और चेहरे से ही प्रत्यक्ष करेंगे ना, நடத்தை மற்றும் முகம் மூலமாக தான் பிரத்யக்ஷம் செய்வார்கள். कि मार डाल करके प्रत्यक्ष करेंगे. अच्छी होगी ना. தாரணைகள் நல்லா இருக்கும் இல்லையா? ये भी तो कहा है कि बाबा तो अकेला कुछ नहीं कर सकता है, बच्चों के साथ ही. இதுவும் சொல்லிருக்காங்க இல்லையா? பாபா எதுவுமே தனியாக செய்வதில்லை, எல்லாமே குழந்தைகள் கூட தான் செய்கிறார். द्वारा करेंगे. बाप बच्चों के द्वारा प्रत्यक्ष होते हैं. தந்தை குழந்தைகளின் மூலமாக தான் பிரத்யக்ஷமாகிறார். बाप के बच्चे ही बाप को प्रत्यक्ष करेंगे. தந்தையினுடைய குழந்தைகள் தான் தந்தையை பிரத்யக்ஷமாக்குவார்கள். वो बच्चे अपने देह अभिमान को त्याग कर, அந்த குழந்தைகள் தன்னுடைய தேக அபிமானத்தை தியாகம் செய்துவிட்டு सर हथेली पर लेकर, தலையை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு बाप की प्रत्यक्षता के मैदान में कूद पड़ते, தந்தையினுடைய பிரத்யக்ஷதாவின் மைதானத்தில் குதிக்கிறார்கள்.
बाप जो गुप्त वेश में आया हुआ है, தந்தை குப்தமான வேஷத்தில் வந்திருக்கிறார். उस गुप्त वेशधारी को प्रत्यक्ष करना, அந்த குப்த வேஷத்தில் இருக்கக்கூடியவரை பிரத்யக்ஷம் செய்வது ये हर एक की बस की बात नहीं है. இது அனைவருடைய வசத்திற்கான விஷயம் இல்லை. ऐसे नहीं कि आज की दुनिया के जो बड़े बड़े अहदेदार हैं, இப்படி இல்லை. இன்றைய உலகத்தில் யாரெல்லாம் பெரிய பெரிய போஸ்ட் கொண்டவங்க இருக்காங்க, अलग अलग धर्मों में धर्मात्माएं हैं, தனித்தனி தர்மங்களில் தர்மாத்மாக்கள் இருக்கிறார்கள், अलग अलग राज्यों में, தனித்தனியான ராஜ்யங்களில், देशों में தேசங்களில் बड़े बड़े नेताएं कुर्सियों पर बैठे हुए हैं. பெரிய பெரிய நேதாக்கள் சேர்ல அமர்ந்திருக்காங்க. वो बापू को प्रत्यक्ष कर लेंगे. அவர்கள் தந்தையை பிரத்யக்ஷம் செய்து விடுவார்கள். ऐसा नहीं हो सकता. இப்படி நடக்காது, நடக்க முடியாது. ஏன் அப்படி? क्योंकि वो दुनिया में जो भी पोजीशन प्राप्त कर रहे हैं, ஏனென்றால் அவர்கள் உலகத்தின் என்னவெல்லாம் பொசிஷனை அடைகிறார்களோ उसकी शूटिंग उन्होंने कब की थी? அதனுடைய ஷூட்டிங் அவர்கள் எப்பொழுது செய்தார்கள்? संगम युग में ही तो उन्होंने शूटिंग की थी. சங்கம் யுகத்தில் தான் அவர்கள் அந்த ஷூட்டிங்கை செய்தார்கள். अपना भाग्य निभाया था, लेकिन कौन से युग में निभाया था? தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கினார்கள். ஆனால் எந்த யுகத்தில் தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கினார்கள்? जो आज की दुनिया में ऊंचे ऊंचे ओहदेदार हैं, யார் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்களோ, गद्दी नशीन है, कुर्सी नशीन है, கத்தியில உட்காரக்கூடியவர்கள், சேர்மேன் இருக்காங்க, दुनिया के रूप से बड़े बड़े माने जाते हैं, உலகத்தின் ரூபத்தில் அவர்களை பெரியவர்கள் என்று கருதப்படுகிறது. उन्होंने वो बड़ा पद कब पाया? संगम युग में. அவர்கள் அந்த பெரிய பதவி சங்கம் யுகத்தில் எப்பொழுது அடைந்தார்கள்? संगम युग में कौन से पीरियड में उन्होंने शूटिंग की? சங்கம் யுகத்தில் எந்த பீரியடில் அவர்கள் ஷூட்டிங் செய்தார்கள்? कलयुग के अंत काल की पीरियड में उनकी बुद्धि में बैठता है. கலியுகத்தின் கடைசி காலத்தின் பீரியட்ல அவர்களின் புத்தியில் இது அமருகிறது. किंतु ओहदे का नशा ஏனென்றால் அந்த போஸ்டினுடைய போதை उनको समझने नहीं देता. அவர்களை இது புரிய வைக்காது, புரிய வைப்பதில்லை. जो नशा होता है ना दुनिया में, எந்த போதை இருக்கிறது இல்லையா உலகத்தில், प्रभुता पाहि काहि मद नाही. मद माने अहंकार. பாபா ஒரு வரி சொல்கிறார், பிரபுதா பாயே காஹி மத நாஹி. மத அப்படின்னா அகங்காரம். किसी को प्रभुता प्राप्त हो जाती है யாருக்காவது போஸ்ட் கிடைக்கிறது என்றால் तो उसका अहंकार बढ़ जाता है, அப்பொழுது அவங்களுடைய அகங்காரம் அதிகரிக்கிறது. और अहंकार के कारण மற்றும் அகங்காரத்தின் காரணத்தால் वो असलियत को, सत्य बाप को नहीं पहचान सकता. அவர்களால் உண்மையை, உண்மையான தந்தையை தெரிந்து கொள்ள முடியாது. क्योंकि सैकड़ों चाटुकार उनके पीछे लगे हुए होते हैं. ஏனென்றால் நூற்றுக்கும் மேற்பட்டவங்க அவங்களுக்கு பின்னால் இருப்பாங்க. चमचागिरी करने वाले उनके पीछे लगे हुए होते हैं. அவங்களுக்கு தான் அனைத்து வேலைகளும் செய்யக்கூடியவர்கள் பின்னாடி இருப்பார்கள். बुद्धिमान होते हुए भी उनकी बुद्धि, புத்திமானாக இருந்து கொண்டும் கூட அவர்களுடைய புத்தி उन चाटुकारों के प्रभाव से प्रभावित होने के कारण सत्य बाप को नहीं पहचान पाती. பொய்யான புகழ் செய்யக்கூடியவர்களின் பிரபாவத்தில் வந்துவிட்டு அவர்களின் புத்தி வேலை செய்வதில்லை. सच्चाई क्या है उसको ग्रहण नहीं कर सकते. உண்மை என்னவென்று அவர்களால் கிரகணம் செய்ய முடியாது. इसलिए वो बात को प्रत्यक्ष भी नहीं कर सकते. அதனால்தான் அவர்களால் தந்தையை பிரத்யக்ஷமும் செய்ய முடியாது. कौन प्रत्यक्ष करेंगे? जो सृष्टि के अंत काल में आकर யார் பிரத்யக்ஷம் செய்வார்களோ, के ऊंचा ओहदा पाने वाली आत्माएं हैं, वो प्रत्यक्ष करेंगी. உயர்ந்த போஸ்ட் அடைக்கூடிய ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பிரத்யக்ஷம் செய்வார்களா? या जो सृष्टि के आदि काल से ही, இல்லையானால் யார் சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து ऊंचा पद पाने वाले हैं, உயர்ந்த பதவியை அடைக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ,
और अनेक जन्मों में उन्होंने हीरो पार्ट बजाया है। மற்றும் நிறைய பிறவிகளில் அவர்கள் ஹீரோ பார்ட் செய்திருக்கிறார்கள். वो प्रत्यक्ष करेंगे। அவர்கள் பிரத்யக்ஷம் செய்வார்களா? वैसे भी लौकिक दुनिया में भी देखा जाए तो जो जवानी में बच्चे पैदा होते हैं, அதே போலவே லௌகிக உலகத்திலும் இது பார்த்தால் எந்த குழந்தைகள் வந்து ஆரம்பத்தில் பிறக்கிறார்களோ वो ज्यादा पावरफुल होते हैं, அவர்கள் அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்கிறார்களோ या बुढ़ापे की औलाद ज्यादा पावरफुल होती है? இல்லையானால் வயதாகி பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக பவர்ஃபுல்லாக இருக்கிறார்களா? क्योंकि पहले पहले जो बच्चे जन्म लेते हैं या जो बच्चा जन्म लेता है, ஏனென்றால் முதலில் எந்த பெண் குழந்தை இல்லையானால் ஆண் குழந்தை பிறக்கிறதோ वो लंबे काल की प्योरिटी के बाद जन्म लेता है। அவர்கள் நீண்ட காலத்தின் பியூரிட்டிற்கு பிறகுதான் பிறக்கிறார்கள். तो प्योरिटी से ही पर्सनालिटी बनती है। ஆகவே பியூரிட்டியின் மூலமாக தான் பர்சனாலிட்டி உருவாகுகிறது. इसलिए बड़े बच्चे को भारतीय परंपरा में ही नहीं, அதனால்தான் பெரிய குழந்தையை பாரத பரம்பரையில் மட்டும் இல்லை, ஆனால் दूसरे धर्मों की परंपरा में भी पहले पहले राज्य का अधिकारी, மற்ற தர்மத்தினுடைய பரம்பரையிலும் கூட முதல் ராஜ்யத்தினுடைய அதிகாரியாக बनाया गया। ஆக்குகிறார்கள். ये फाउंडेशन कहाँ पड़ता है? இந்த ஃபவுண்டேஷன் எங்க போடப்படுகிறது? संगम युग में फाउंडेशन पड़ता है। बाप का சங்கம் யுகத்தில் தான் ஃபவுண்டேஷன் போடப்படுகிறது. परिचय देना ये तो सबको ही दे लेते हैं, தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுப்பது இது அனைவருமே கொடுக்கிறார்கள், யார் வேணாலும் கொடுக்கலாம். लेकिन बाप को प्रत्यक्ष करना ஆனால் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வது ये सबके बस की बात नहीं है। இது அனைவருடைய வசத்திற்கான விஷயம் இல்லை. बेसिक में ज्ञान का धुरंधर कौन माना जाता था? பேசிக்ல ஞானத்தின் மகாரதி என்று யாரை கருதப்பட்டது? जगदीश भाई कहते थे मैं बाप को प्रत्यक्ष करूंगा। ஜெகதீஷ் பாய் சொன்னாங்க, சரி நான் தான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வேன். फिर शरीर छोड़ने के बाद பிறகு உடலை விட்ட பிறகு संदेशी में आए तो क्या बोला சந்தேஷிக்குள்ள வந்தாங்க. அப்பொழுது என்ன சொன்னாரு? कि मेरी जो तमन्ना थी जिंदगी के मैं बाप को प्रत्यक्ष करूंगा वो मैं नहीं कर सका। என்னுடைய வாழ்நாள் முழுவதற்கான எந்த ஆசை இருந்ததோ தந்தையை பிரத்யக்ஷம் செய்வேன் என்று அதை என்னால் செய்ய முடியவில்லை. असली प्रत्यक्षता बाप की वो ही असली सेवा है। ஆகவே உண்மையான வெளித்தோன்றும் தந்தையினுடையது, அதுதான் உண்மையான சேவையாகும். और कोई भी दुनिया के काम மற்றும் எந்த ஒரு உலகத்தினுடைய வேலை कौन सी पावर से होते हैं? எந்த பவரின் மூலமாக நடக்கிறது? प्योरिटी से होते हैं। பியூரிட்டியின் மூலமாக நடக்கிறது. जिसमें जास्ती प्योरिटी होगी वो ही बाप को प्रत्यक्ष करेंगे। யாருக்குள்ள அதிகமாக பியூரிட்டி இருக்குமோ அவங்க தான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வார்கள். प्रत्यक्षता की निशानी பிரத்யக்ஷதாவினுடைய அடையாளம் आपकी प्रत्यक्षता की निशानी बताइए। தந்தையினுடைய பிரத்யக்ஷதாவின் அடையாளம் சொல்லியிருக்கிறார். क्या जो देखे हैं उसकी என்ன சொல்லியிருக்கிறார்? யார் பார்த்தாலும் சரி बुद्धि में सदा काल के लिए बैठ जाए कि அவங்களுடைய புத்தியில் எப்பொழுதற்காகவும் இது அமர்ந்து விடுகிறது, मेरा बाप आ गया। என்னுடைய தந்தை வந்து விட்டார். जो कानों से दो शब्द भी सुने யாரெல்லாம் காது மூலமாக 2 வார்த்தைகளும் கேட்கிறார்களோ उसकी बुद्धि में सदा काल के लिए बैठ जाए कि मेरा बाप आ गया। அவங்களுடைய புத்தியில் இது சதா காலத்திற்கும் அமர்ந்து விடுகிறது, என்னுடைய தந்தை வந்து விட்டார் என்று. अनिश्चय बुद्धि रूपी मृत्यु का नाम निशान न रहे। அனிச்சய புத்தி ரூபமான மரணத்திற்கு பேரடையாளம் இருக்கக்கூடாது. उसको कहेंगे अमरनाथ का बच्चा, अमरलोक का वासी। அவரை தான் அமர்நாத்தினுடைய குழந்தை, அமரலோகத்தின் வாசி என்று சொல்லப்படுகிறது. बच्चा जन्म लेता है तो क्या होता है? दरवाजे पर कौन आ जाते हैं? குழந்தை பிறக்கிறது, அப்பொழுது என்ன ஆகுகிறது? கதவில் யார் வருகிறார்கள்? வாசலில் யார் வருகிறார்கள்?
अरे ढोल मजीरा बजाने वाले आ जाते हैं या नहीं आ जाते हैं? அரே தாளம் மேளம் வாசிக்கக்கூடியவர்கள் வருகிறார்களா இல்லையா? तो ये ज्ञान के बाजे हैं, ஆகவே இது ஞானத்தினுடைய ஓசைகளாகும். स्वतः ही बजने लगते हैं। தானாகவே அடிக்க தொடங்கி விடுகிறது. जब बाप की प्रत्यक्षता होगी எப்பொழுது தந்தையினுடைய பிரத்யக்ஷத்தை ஏற்படுகிறதோ तो बताया அப்பொழுது சொல்லிருக்கிறார், ये अखबार वाले जो अभी तुम्हारी इतनी ग्लानी करते हैं இந்த நியூஸ் பேப்பர் காரங்க யார் உங்களுக்கு அவ்வளவு அவதூறம் செய்கிறார்கள், वो अखबारों के फ्रंट पेज पर सीढ़ी का चित्र डाल देंगे। அவர்கள் நியூஸ் பேப்பர்னுடைய ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து ஏணிப்படியினுடைய படத்தை பிரிண்ட் பண்ணி விடுவார்கள், स्वतः ही डाल देंगे। தானாகவே போடுவார்கள். चारों ओर से आवाज दुनिया में आएगी, நான்கு புறத்திலிருந்தும் சத்தம் உலகத்தில் வரும் कि बाप आ गया। என்னவென்றால் पुरुषोत्तम தந்தை संगम வந்து युग விட்டார். में, कलयुग के अंत और सतयुग के आदि में ஏனென்றால் புருஷோத்த சங்கம யுகத்தில், கலியுகத்தின் கடைசியில் மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் தந்தை आप प्रत्यक्ष होते हैं, பிரத்யக்ஷமாகிறார். प्रत्यक्षता रूपी जन्म लेते हैं, तब सब पहचानते हैं। कैसे? பிரத்யக்ஷ ரூபமான பிறப்பை எடுக்கிறார்கள், அப்பொழுதுதான் அனைவரும் தெரிந்து கொள்கிறார்கள். எப்படி தெரிந்து கொள்கிறார்கள்? जो देखे इन आंखों से, जो इन कानों से सुने, யாரெல்லாம் இந்த கண்கள் மூலமாக பார்க்கிறார்கள், இந்த காது மூலமாக उसकी கேட்கிறார்கள், बुद्धि में फट से बैठ जाए। जो அவர்களுடைய புத்தியில் இது உடனடியாக அமர்கிறது. वो शब्द भी इन कानों से सुनेगा है, ரெண்டு வார்த்தை கூட இந்த காதின் மூலமாக கேட்டால், चाहे अखबार में पढ़ के सुने, चाहे टीवी में सुने, भले நியூஸ் பேப்பரில் படித்தாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, चाहे सन्मुख सुने, நேர்முகமாக கேட்டாலும் சரி, उनको फट से बुद्धि में बैठेगा அவர்களுக்கு உடனடியாக புத்தியில் அமரும். कि हमारे माता पिता आ गए। என்னவென்றால் எங்களுடைய தாய் தந்தை வந்துட்டாங்க. अंग्रेज कहेंगे एडम ईव आ गए, ஆங்கிலேயர்கள் சொல்வார்கள் ஆடம் ஈவ் வந்து விட்டாங்க. मुसलमान कहेंगे आदम हव्वा आ गए, முஸ்லிம் என்ன சொல்வார்கள் என்றால் ஆதம் ஹவ்வா வந்துட்டாங்க. जैनी क्या कहेंगे? ஜெயினிகள் என்ன சொல்வார்கள்? आदिनाथ आदि देवी आ गए। ஆதிநாத் ஆதி தேவி வந்துட்டாங்க. भक्ति पूरी जब होती है तब बाप इस संसार में பக்தி எப்பொழுது வந்து முழுமையாகுகிறதோ அப்பொழுது தந்தை இந்த உலகத்தில் प्रत्यक्ष हो जाते हैं, பிரத்யக்ஷமாகிறார். सुप्रीम सोल। சுப்ரீம் சோல் வருகிறார். कैसे प्रत्यक्ष हो जाते हैं? சுப்ரீம் சோல் பிரத்யக்ஷமாகிறார். அவர் எப்படி வந்து பிரத்யக்ஷமாகிறார்? जो इन आँखों से देखेगा யார் இந்த காது மூலமாக பார்ப்பாங்களோ वो ये नहीं कहेगा कि सुप्रीम सोल इस सृष्टि पर नहीं, அவங்க வந்து இதை சொல்ல மாட்டாங்க என்னவென்றால் சுப்ரீம் சோல் இந்த உலகத்தில் இல்லை என்று. और जो इन कानों से सुनेगा மற்றும் யார் இந்த காதின் மூலமாக கேட்பாங்களோ ये नहीं कहेगा कि नहीं आया, அவங்களும் வந்து இதை சொல்ல மாட்டாங்க அவர் வரவில்லை आवाज என்று. चारों तरफ से सुनाई देगी। அவங்களுக்கு நான்கு புறத்திலிருந்தும் சத்தம் வந்து கேட்கும். या इंटरनेट में भी सुनाई देगी, टीवी அவங்களுக்கு இன்டர்நெட்ல கூட கேட்கும், में भी सुनाई देगी, चैनल्स में भी सुनाई देगी, सभी चैनल्स में सुनाई देगी। டிவில கூட கேட்கும், டிவி சேனல்ஸ்ல கூட கேட்கும், அனைத்து சேனலிலும் கேட்குமா? कि कोई कोई में नहीं सुनाई देगी, இல்லையானால் ஒரு சில சேனலில் கேட்காதா? चैनल्स में सुनाई देगी। सबके दिल से यह आवाज निकले हमारा बाप आ गया है। அனைவருடைய அனைத்து சேனலிலும் வரும். ஆகவே அனைவருடைய மனதிலிருந்து இந்த சத்தம் வர வேண்டும், என்னுடைய தந்தை வந்து விட்டார் என்று. है मेरा बाप है, ब्रह्मा कुमारियों का बाप नहीं, मेरा बाप है जो என்னுடைய தந்தை இல்லை, பிரம்மா குமாரிகளின் தந்தை ஆவாங்க. भी साइंस के साधन है, उन साधनों में यह नगाड़ा बजता रहेगा। என்னவெல்லாம் சயின்ஸ்னுடைய சாதனம் இருக்கிறதோ அதுல வந்து இந்த முரசு சத்தம் வந்துனே இருக்கும். मेरा बाप आ गया, என்னுடைய தந்தை வந்து விட்டார். जहाँ भी सुनेंगे एक ही आवाज सुनेंगे, आने वाले आ गए। எங்கெல்லாம் கேட்பார்களோ அங்கு ஒரே ஒரு சத்தத்தை தான் கேட்பார்கள், வரக்கூடியவர் வந்து விட்டார். इसको कहा जाता है बाप की स्पष्ट प्रत्यक्षता।
अव्यक्त वाणी तारीख 18 जनवरी 1997 पृष्ठ 16 अंक। இதைதான் தந்தையினுடைய கிளியரான பிரத்யக்ஷதா என்று சொல்லப்படுகிறது. संपन्न रूप से प्रत्यक्षता तब कही जाए जब अखबारों के द्वारा சம்பன்ன ரூபத்தில் பிரத்யக்ஷதா என்று அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது. எப்பொழுது நியூஸ் பேப்பரில் सारे विश्व में மூலமாக முழு உலகத்திலும் रेडियो ट्रांजिस्टर के द्वारा ரேடியோவின் மூலமாக टीवी के द्वारा டிவி மூலமாக टीवी के सभी चैनल्स के द्वारा டிவியின் அனைத்து சேனல் மூலமாக और कंप्यूटर के द्वारा भी மற்றும் கம்ப்யூட்டர் மூலமாக सारे संसार में परमात्मा बाप का प्रत्यक्षता परमात्मा बाप की प्रत्यक्षता का முழு உலகத்திலும் பரமாத்மா தந்தையினுடைய பிரத்யக்ஷதாவின் नगारा बजने लगे। कोई भी முரசடிக்க ஆரம்பிக்கும். रेडियो खोले, कोई भी टीवी का स्विच खोले, யார் எந்த ரேடியோ திறந்தாலும் சரி, எந்த டிவியினுடைய ஸ்விட்ச் திறந்தாலும் சரி, तो यह आवाज आवे हम இந்த சத்தம் தான் வெளியே வரும். हमारा शिव बाबा आ गया। எங்களுடைய சிவபாபா வந்து விட்டார். तब कहेंगे प्रत्यक्षता का झंडा लहराया। அப்பொழுதுதான் பிரத்யக்ஷதாவினுடைய கொடியை பறக்க வைத்தீர்கள் என்று சொல்ல முடியும். अव्यक्त वाणी तारीख 31 दिसंबर 2005 पृष्ठ 6 आदि। बाबा ने कहा जब भगवान बाप का प्रत्यक्षता होगी பாபா சொல்லியிருக்கிறார், எப்பொழுது பகவான் தந்தையினுடைய பிரத்யக்ஷதா ஏற்படுமோ तो दिल से आवाज निकला कि मेरा बाबा आ गया। दिल से आवाज नहीं அப்பொழுது மனசுல இருந்து இந்த சத்தம் வெளியே வரும், எங்களுடைய சிவபாபா வந்துட்டாங்கன்னு. பாபா சொல்றாரு, ஆமா, सच्चाई की दिल की जो आवाज होती है ना वो सच्ची होती है। பாபா சொல்கிறார், மனதினுடைய எந்த சத்தம் இருக்கிறதோ அது உண்மையான சத்தமாகும். दिमाग की जो आवाज होती है वो झूठी हो सकती है। புத்தியில இருந்து வரக்கூடிய சத்தம் பொய்யாகவும் இருக்கலாம். तो एक बार वो टीके में थी तो बहन जी बोली जब अंतिम समय आएगा तो அவங்க சொல்றாங்க, பாபா அப்பொழுது ஒரு வாட்டி நான் பிகேல இருக்க சொல்ல பெஹன் சொன்னாங்க, सबके मुख बोलेगा और तुम बच्चों को दिल से बोले। दिल அனைவருடைய தந்தை பிரத்யட்சமாகும் பொழுது அனைவருடைய வாய் வந்து சொல்லும், ஆனால் உங்களுடைய மனம் சொல்லும். बोलेगा मैंने दिल से आवाज निकलेगा कि मेरे बाबा आ गए। மனதுல இருந்து சத்தம் வரும், எங்களுடைய பாபா வந்து விட்டார் என்று. देखे बिना देखे அப்ப பாபா கேக்குறாரு, பார்க்காமலே சத்தம் வருமா? वो बहन की बताई वैसे बिना அப்ப அவங்க சொல்றாங்க, பாபா பார்க்காமல் இல்ல, ஆனா அந்த பெஹன் அப்படி சொன்னாங்க. कानों से आवाज सुने, காதன் மூலமாக சத்தம் கேட்காமலும் அப்படி ஆகுமா என்ன? कानों से दो शब्द सुने, காதன் மூலமாக 2 வார்த்தை கேட்பார்கள், इन आँखों से चर्म चक्षुओं से देखें उसे, இந்த கண்கள் மூலமாக அவரை பார்ப்பார்கள், उस स्वरूप को, அந்த சொரூபத்தை பார்ப்பார்கள். तब दिल से आवाज निकलेगा। அப்பொழுதுதான் மனதில் இருந்து அந்த சத்தம் வெளியே வரும். ऐसे नहीं कि सबके मुख से आवाज निकल पड़ेगा। இப்படி இல்லை, அனைவருடைய வாயிலிருந்து அந்த சத்தம் வெளியே வந்து விடுகிறது. क्या आ गया? என்னவென்றால் அவர் வந்துட்டார் என்று. नहीं, இல்லை, அப்படி நடக்காது. वो अंदर की अनुभूति करेंगे, அவர்கள் உள்ளுக்குள்ளே அந்த அனுபவம் செய்வார்கள், इंद्रियों के द्वारा अनुभूति करेंगे। இந்திரியங்கள் மூலமாக அனுபவம் செய்வார்கள். जब भारत में आवाज निकले तब समझो सेवा की समाप्ति होगी। எப்பொழுது பாரதத்தில் சத்தம் வெளியே வருகிறதோ அப்பொழுது புரிந்து கொண்டுங்கள் சேவை முடிந்து விட்டது என்று. एक तरफ आवाज बुलंद होगा, दूसरे तरफ हालतें खराब होंगी। ஒரு பக்கம் வந்து சத்தம் மிகவும் அதிகமாக வெளியே வரும், மற்றும் இன்னொரு பக்கம் நிலைமைகள் மிகவும் மோசமாகும். दोनों का मेल होगा। அந்த இரண்டுக்கும் ஒன்று சேரும். वाणी तारीख 27 मार्च 1981 पृष्ठ 117 अंक। क्योंकि सेवा का चांस अभी है, ஏனென்றால் சேவையினுடைய சான்ஸ் இப்பொழுதுதான் இருக்கிறது. आगे चल करके सेवा करना चाहेंगे तो भी चांस नहीं मिलेगा। முன்னால் சென்றுவிட்டு சேவையை செய்யணும் என்று விரும்பினாலும் கூட சேவையின் சான்ஸ் கிடைக்காது. ஏன் அப்படி? अभी शांति का टाइम है, आगे चल करके ஏனென்றால் இப்பொழுது சாந்திக்கான நேரமாகும், ஆனால் முன்னால் சென்றுவிட்டு अशांति का टाइम, मारा मारी का टाइम हो जाएगा, நிம்மதி இன்மையின் நேரம், அடிதடியினுடைய நேரமாகிவிடும். तो आगे चल करके सिर्फ मनसा सेवा का चांस रह जाएगा। ஆகவே முன்னால் சென்றுவிட்டு வெறும் மன்சா சேவாவினுடைய சான்ஸ் மட்டும்தான் இருக்கும். वाचा की सेवा या भाग दौड़ की सेवा फिर
नहीं कर सकेंगे। சொற்களின் சேவை மற்றும் ஓடுவதற்கான சேவை திரும்பவும் நம்மளால் செய்ய முடியாது. इसलिए संबंध संपर्क की सेवा और वाणी की सेवा करने का चांस अभी है। அதனால்தான் சம்பந்தங்கள் சம்பர்க்கம் மற்றும் வாணியினுடைய சேவை செய்வதற்கான சான்ஸ் இப்பொழுதுதான் இருக்கிறது. जितनी सेवा कर सको उतनी डबल ट्रबल करो। எவ்வளவு உங்களால் சேவை செய்ய முடியுமோ அவ்வளவு நீங்கள் டபுள் ட்ரிபிள் செய்யுங்கள். संगठित रूप में एक ही शुद्ध संकल्प अर्थात एक रस स्थिति बनाने का अभ्यास करना है, तभी विश्व के अंदर சங்கடன் ரூபத்தில் ஒரே ஒரு சுத்தமான சங்கல்பம் ஒரு ரசனத்தில் இருக்கக்கூடிய நிலையின் அபியாசம் செய்யுங்கள், பிராக்டிஸ் செய்யுங்கள். शक्ति सेना का नाम बाला होगा. அப்பொழுதுதான் உலகத்துக்குள் சக்தி சேனையினுடைய பெயர் புகழ் அதிகமாகும். जैसे स्थूल सैनिक जब युद्ध के मैदान में जाते हैं, எப்படி ஸ்தூலமான போர் வீரர்கள் யுத்தத்தின் மைதானத்தில் செல்கிறார்கள், तो एक ही ऑर्डर से एक ही समय वे चारों ओर अपनी गोली चलाना शुरू कर देते हैं. அப்பொழுது ஒரு ஆர்டர்ல அவர்கள் நான்கு புறமும் தன்னுடைய குண்டு வீசுவது தொடங்கி விடுகிறார்கள். अगर एक ही समय एक ही ऑर्डर से वे चारों ओर घेराव ना डालें, ஒருவேளை ஒரே நேரத்தில் ஒரே ஆர்டரின் படி அவர்கள் நான்கு புறமும் சுற்றி வளைக்கவில்லை என்றால் तो विजय नहीं बन सकते. பிறகு வெற்றி अடைய முடியாது. ऐसे ही रूहानी सेना जब संगठित रूप में एक ही इशारे से और एक ही सेकंड में सभी एक रस स्थिति में स्थित हो जाएंगे, तभी विजय का नगाड़ा बजेगा. அதே போலவேதான் ரூஹானி சேனை சங்கடன் ரூபத்தில் ஒருத்தருடைய சைகையின்படி ஒரே செகண்டில் அனைவரும் ஒரு ரசனத்திற்கான நிலையில் நிலைந்து விடுவார்களோ அப்பொழுதுதான் வெற்றியினுடைய முரசு அடிக்க தொடங்கும். अव्यक्त वाणी तारीख 13 अप्रैल 1973 पृष्ठ 31 मध्य. ओम शांति.